வெங்கட் அழகசாமி அவர்களுக்கும் மற்றும் உலகம் முழுவதும் கலந்து கொண்டிருக்கிற தமிழ் ஆர்வலருக்கும் எனது மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தோழர் வெங்கட் அழகசாமி அவர்கள் 1964 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர். அவர் கடந்து வந்த பாதைகள் என்று சொன்னால் கோபவுண்டராக பில்டிங் மற்றும் மொபைல் சாப்ட்வேரில் 28 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் வாய்ந்தவர். இவர் பெங்களூரில் உள்ள மைத்ரி லைஃப் நிறுவனராக உள்ளார். இவர் தொழில்நுட்பவாதி மற்றும் கட்டுரையாளர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இவர் எழுதிய கட்டுரைகளில் 2 கட்டுரைகள் சிறப்பு வாய்ந்தவை. 2014 பிறகு வெளிவந்த கட்டுரைகளில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கட்டுரை சிறப்பு வாய்ந்தவை. இவர் 17 நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார். 15 நாடுகளுக்கு மேலாக மாநாடுகளுக்கு கான்பரன்ஸுக்கு சிறப்புரையாற்றியுள்ளார். அது மட்டுமல்லாமல் 7 நாடுகளில் பணிபுரிந்தவர் மற்றும் பல்வேறு கல்லூரிகளில் தொழில்நுட்பம் சார்ந்த சிந்தனைகளை 10 ஆண்டுகளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இன்றே சொல்லக்கூடிய அளவுக்கு சிந்தனை வாய்ந்தவர். ஆகவே இவரை பற்றி சொல்ல வேண்டும், மிக சிறந்த ஆளுமை. ஆகவே இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிக நேரம் தேவை. ஆகவே நேரத்தின் அருமை கருதி மதிப்புக்குரிய தோழர்கள் வரவேற்று அருமை கருதி இந்த வாய்ப்பை தந்த தலைவர் நெறியாளர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி தோழர். உண்மையிலேயே இந்த ஆளுமை நம்மோடு, அவர் ஒரு பேராசிரியருக்கெல்லாம் பேராசிரியர், மாணவர்களிடம் சென்று நவீன தொழில்நுட்பத்தை உரையாற்றக்கூடிய, நமக்கு அனுமதி கேட்கும் போது கூட தொடர் நான் தூய தமிழா எனக்கு வராதே, ஆங்கில கலப்பு வருமே அப்படின்னு, ஏன்னா அவருடைய பணி நிமித்தமாக பல அறிமுக உரையில தோழர் சொன்னது போல பல நாடுகளுக்கு பயணம் செய்த, அப்புறம் அந்த தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு என்பதோ அதன் சார்ந்த பணியின் நிமித்தமாகவோ ஆங்கிலம் என்பது அவரோடு ஒட்டி சென்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இருந்தாலும் நான் அதையும் மீறி இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று உள்ள மகிழ்ச்சியோடு இங்கு வந்திருக்கிறார். அவரிடம் இந்த அவையை ஒப்படைப்பதிலே அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டம் பெருவகை கொள்கிறது. தோழர், நீங்க துவங்கலாம். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். என்னை அறிமுகப்படுத்திய தோழருக்கும் ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட நான் ரொம்ப கேஷுவலா பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபார்மலா போனா ஐ மே மிஸ் ஃபியூ திங்ஸ். ஓகே, ஸோ நான் ரொம்ப கேஷுவலா பேசலாம்னு நினைக்கிறேன். நான் இன்ஃபேக்ட் நிறைய இதுல பேசியிருக்கேன், நிறைய ஸ்டேஜஸ் பார்த்துருக்கேன். தோழர் ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டப்ப எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது அவங்க சொன்ன மாதிரி. ஏன்னா உங்களுடைய சிந்தனைகள் எனக்கு அது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இருந்தாலும், பட் இது டெக்னாலஜியா இருக்கே, இதை எப்படி உங்கள்கிட்ட எடுத்துன்னு போறது, பல தலைப்புகள் யோசிக்கும் போது தென் சரி ஒரு சினிமா மாதிரி இருக்கிற ஒரு டெக்னாலஜியை பத்தி பேசுவோம், அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சேன் நான். அதனால இந்த சப்ஜெக்டை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கொடுத்தேன். சொல்லிட்டேன் வழியா ஒரு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இல்லாத ஸ்டேஜ் ஃபியரு 2-3 நாளாவே இருக்கு எனக்கு. ஏன்னா அது கரெக்டா கம்யூனிகேட் பண்ணுவோமா, கரெக்டா நம்ம சொல்ல வந்ததை போய் கரெக்டா சொல்ல முடியுமா அப்படிங்கிற பயம்தான். there are few reasons to that. first of all, எங்க இருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்றது? ஏன்னா பேசிக்கலா ஆடியன்ஸ் யாருன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் அந்த லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இருந்தாலும் காலையில நூறு தோழர்கிட்ட பேசும்போது கூட இல்லைங்க, எல்லாருக்கும் ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும், ஸோ நீங்க என்ன கம்ஃபர்டபுளா நினைக்கிறீங்களோ அதை பேசுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இஃப் இட் இஸ் சம்திங் தட் நான் எவ்வளவு பேசிக்கலா கீழே இறங்க முடியுமோ அவ்வளவு தூரம் நான் ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய பயணத்துக்கு எண்டுக்கு நான் எடுத்துன்னு போறேன். செகண்ட், மற்ற ஸ்டேஜ்ல பேசும்போது இன்னொரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். என்னன்னா கார்பரேட்டை தான் ஏமாத்துறது தானே, ஒரு ஸ்லைடை வச்சுக்குவோம், எதையும் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. அன்னைக்கு இன்னொரு தோழர் பேசும்போது, சேவியர் தோழர்லாம் பேசும்போது கடன்னு அருவி மாதிரி கொட்டுச்சு. அதை பார்த்தப்ப இங்க நாங்க அப்படி கிடையாது. ஒரு ஸ்லைடை போட்டுக்குவோம், அதுல இருக்கிற ஒரு பாயிண்ட், ஒரு புல்லட் பாயிண்ட்டை வச்சுட்டு 1/2 மணி நேரம் பேசுவோம். அது வேற. இது எந்த ஆர்டர்ல பேசணுங்கிறது கூட ஒரு பிளான் பண்ணாத ஒரு இது.
ஸோ அதனால ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னிக்கலாம். அந்த நேரத்துல ஏதாவது புரியாத விஷயங்கள் இருந்தா நீங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறது கூட கிடையாது. பிகாஸ் இட் மே லைக் யூனோ பின்னாடி வர்றது வந்து இந்த ஸ்டாப்லேயே நிறுத்தி நீங்க அதுக்கான விளக்கங்கள் கேட்டாதான் அடுத்து சொல்ல போறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ do not hesitate, let's make it very casual. நம்ம எல்லாரும் உட்காந்து ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டே ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டே பேசுற மாதிரி பேசுங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ காலையில விளக்கும் போது கூட மதன் தோழர்கிட்ட வந்து நான் சில விளக்கங்களை கொடுத்தேன். என்னன்னா தொழில்நுட்ப பயங்கரவாதம் அப்படின்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன் உங்கள்ட்ட இருக்கலாம். நீங்க எப்படி இந்த தலைப்பை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இது வந்து ஒரு ஹேக்கிங் வேலையா, திருட்டு வேலையா, இது என்ன செக்யூரிட்டியா, பேங்க்ல பணம் போடுறத திருடுறதா, அந்த மாதிரி எதை நீங்க இந்த பயங்கரவாதத்தை பண்ணி இது அரசு பயங்கரவாதம், அரசு எப்படி தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ண, அது டோட்டலா வேற சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு ஏன்னா நான் வந்து இப்பதான் இந்த போன எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நாஸ்காம் நம்ம இந்தியனுடைய செக்யூரிட்டி பாலிசியை டிஃபைன் பண்ற கமிட்டி நாஸ்காம்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் அதுல ஒன் ஆஃப் த டைரக்டர். போன February 2019 ஒரு பாலிசி டிராஃப்ட் ஒன்று பண்ணி கொடுத்தோம். அது வந்து இன்ஃபேக்ட் அந்த டிராஃப்ட் முடிகிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு ரிசைன். அந்த இதுல இருந்து நான் வந்தேன். ஏன்னா அதுல இருந்த நிறைய கருத்துக்கள் வந்து எனக்கு பர்சனலா உடன்படாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால அதை விட்டு நான் வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. பட் எனிவே, அது வந்து அரசு பயங்கர தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி எப்படி அரசு பயங்கரவாதம் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பேசலாம் நிறையா. பட் நானும் ஒரு கார்பரேட் என்வாயரன்மெண்ட்ல இருக்கிறதுனால இட் மே நாட் பி ரைட் ஆல்சோ. ஓகே, ஸோ நான் இந்த தீவிரவாதத்தை வந்து இந்த பயங்கரவாதத்தை வேற ஆங்கிள் இருந்து சிந்திக்கிறேன். எப்படின்னா வந்து இப்ப நம்ம தீவிரவாதத்தை பத்தி படிக்கிறோம். அது என்ன டைப் தீவிரவாதமாகவும் இருக்கலாம், அவங்களுடைய ஐடியாலஜி சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கலாம். பட் இப்ப என்ன யூஸ் பண்றாங்க, நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த தீவிரவாதம் என்னன்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் போயிட்டு இந்த 9/11 மாதிரி போய் பிளேட்டை கொண்டு போய் ஒரு பில்டிங் மேல இடிக்கிறது. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம தீவிரவாதங்களை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். இல்லைன்னா ஒரு துப்பாக்கி எடுத்து கடகடன்னு சுடுறது, இல்ல ஒரு மால்ல போய் பாம் வைக்கிறது, இந்த மாதிரி தீவிரவாதங்களை தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் இதை விட கொடிய தீவிரவாதம் ஒண்ணு இருக்கு டெக்னாலஜியை பத்தி. இப்ப வந்து நார்மல் நீங்க எல்லாம் அந்த ஹேக்கிங்னு ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக்கிங்கிறது உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா ஒண்ணு தெரியும். பட் அதையே வந்து நான் தீவிரவாதம் சொல்றேன். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். இப்ப ஒரு கார் இருக்கு, நீங்க எல்லாம் அந்த கனெக்டட் கார்ஸ், செல்ஃப் ட்ரிவன் கார்ஸை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அது நத்திங் இப்ப வந்துருச்சு. டெஸ்லான்னு ஒரு கம்பெனி வந்து இப்ப ஏற்கனவே கடந்த ஒரு 4-5 வருஷமா டெஸ்லான்னு ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஒரு டெஸ்லான்னு ஒரு கார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த காரை நீங்க ஓட்ட வேண்டியது கிடையாது. கார்ல உட்காந்து எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நீங்க கூகுள் மேப்ல இப்ப தேடுற மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார் அங்க கொண்டு போய் விட்டுரும். ஓகே, இப்ப அதுல என்ன டிராபேக்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க எங்கெங்க போறீங்க எங்க இன்ஃபர்மேஷனை ஒருத்தர் பார்க்கலாம். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷனை திருடணும்னா அதுக்கு பேரு ஹேக்கிங். They are trying to just steal the information and they may want to use it for anything. Okay, இது திருட்டு. ஆனா தீவிரவாதம்னா என்னன்னா, அதுல இருக்கிற கண்ட்ரோல் டிவைசஸ், அதே அந்த கார்ல இருக்கிற மத்த கண்ட்ரோல் பண்ற சென்சார்ஸை வச்சு காரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணலாம். பிகாஸ் த கார் இஸ் கனெக்டட் த்ரூ தி இன்டர்நெட். ஓகே, அந்த மாதிரி அதை ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னா அது தீவிரவாதம். ஓகே, இதே லார்ஜ் ஸ்கேல்ல நம்ம நினைச்சு பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஹேக்கிங்க்கும் ஒரு சைபர் செக்யூரிட்டியில இருக்கிற ஹேக்கிங்க்கும் அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி தீவிரவாதம் எப்பறம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏன்னா இப்போ உங்க எல்லாருக்கும் சென்சார்ஸ் தெரியும். சென்சார்னா பேசிக்கலி இட் கேன் சென்ஸ் எனிதிங். அதை சென்ஸ் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
இந்த டேட்டால when it is connected through the internet, இந்த டேட்டாவை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை வந்து நம்ம we can make use of it. ஸோ இதை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் சென்சார்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ். இந்த சென்சாரை பேஸ் பண்ணி இந்த சென்சாரை வச்சுட்டு இருக்கிற கண்ட்ரோலர்ஸ், இதையெல்லாம் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்சார்ஸ் பேரு இப்ப ரொம்ப வெரி வெரி பாப்புலர் டெக்னாலஜி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அதுக்கு பேரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா இந்த சென்சார் எல்லாம் ஒரு ஒரு இன்டர்நெட் வழியா கனெக்ட் பண்ணப்பட்டு அது ஒரு இடத்துல போயிட்டு டேட்டாவை உட்காந்து அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அந்த டேட்டாவை வச்சுட்டு திருப்பி யூ கேன் கண்ட்ரோல் பேக். இப்போ என்னுடைய வீட்லயே வந்து ஐ ஹாவ் மெனி IoT கனெக்டட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உலகத்துல எந்த மூலையில இருந்து உட்காந்துக்கிட்டு லைட் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் IoT. நீங்க இப்போ முந்திலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இத தூரத்துல இருக்க பம்பு செட் ஆன் பண்றது. இப்ப நிறைய இந்த விண்ட் மில்லாம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். சாரி, கொஞ்சம் ரொம்ப போரிங்கா இருக்கும் டெக்னாலஜி, ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ, பட் ஐ வுட் மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ பேசிக் கான்செப்ட் என்னன்னா, ஒரு சென்சாரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அதனால வந்து ஒரு பெருந்துயரத்தை விளைவிக்க முடியும்னா அதுக்கு பேரு சைபர் டெரரிசம். ஓகே, பெருந்துயரம். ஒரு டேட்டா திருடுறது மட்டும் இல்ல, அந்த டேட்டா வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய சொசைட்டிக்கே ஒரு துன்பத்தை விளைவிக்க முடியும்னா அதுக்கு பேரு தான் தொழில்நுட்ப, ஐ மீன் சைபர் தீவிரவாதம். இத வந்து நான் ஒரு 2014 இதை பத்தி சிந்திச்சேன். எப்படின்னா, கீட்ரானிக்ஸ்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கம்பெனி தெரியும் நினைக்கிறேன். தே மேனுஃபேக்சர் மெடிக்கல், வெரி எக்ஸ்பென்சிவ் மெடிக்கல் டிவைசஸ். 2014 என்கிட்ட ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்தது. என்ன ரெக்குவயர்மெண்ட்னா, இந்த சுகர் பேஷண்ட் இருக்காங்கல்ல, சுகர் பேஷண்ட்டுக்கு எப்பப்ப சுகர் லெவல் மாறுதோ அப்ப தேவையான அளவுக்கு இன்சுலின் கொடுக்குற மாதிரி இந்த இடுப்புல ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி, நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, இடுப்புல ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி வச்சு பெல்ட்டோட சேர்த்து கட்டிக்குவாங்க. ரொம்ப சிறுசா இருக்கும். அது எப்பப்ப உங்களுக்கு இன்சுலின் தேவையோ அப்பப்ப தானாவே கொடுத்துட்டு இருக்கும். இட்ஸ் வெரி 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 எக்ஸ்பென்சிவ் டிவைஸ். அப்போ வந்து ஒரு 14 லட்சம். ஓகே, சாரி. ஸோ அந்த டிவைஸ் அப்ப எப்ப சுகர் குறையுதுங்கிறத வந்து கனெக்ட் பண்றதுக்கு இந்த நெஞ்சோட சேர்த்து ஒரு சின்ன டிவைஸ் ஒன்று கட்டியிருப்பாங்க, which continuously measures your sugar, பாடியில இருக்கிற சுகரை மெஷர் பண்ணும். இங்க இருந்து மெஷர் பண்ணி அதை வந்து இந்த இடுப்புல இருக்கிற டிவைஸுக்கு வந்து ஒரு சிக்னல் வழியா அனுப்பும், ப்ளூடூத் வழியா. அதை அனுப்பும் போது இந்த இதுக்கு நடுவுல இருக்கிற கம்யூனிகேஷன், இதை வந்து அப்ப பெரும் பணக்காரன்லாம் வாங்கி வச்சிருப்பான். அப்பயே 14 லட்சம் அந்த டிவைஸ். ஓகே, அதாவது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி டிவைஸை வாங்கி வச்சுட்டு மாட்டிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு தடவை they killed one very very VVIP. எப்படின்னா, இப்ப இந்த இன்சுலின் லெவல் ஜாஸ்தி ஆனாலும் சேர்த்து போயிடுவாங்க, கம்மியானாலும் சேர்த்து போயிடுவாங்க இல்லையா. சோ இங்க இந்த நெஞ்சில கட்டி இருக்கிற டிவைஸ்ல இருந்து ஒரு ராங் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது மூலம் இந்த இடுப்புல கட்டி இருக்கிற டிவைஸ் வந்து started reacting in a different way. So started sending more insulin and that guy is died. ஸோ அது நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கீட்ரானிக்ஸ் மேல வந்து ஒரு பெரிய சூலாம் பண்ணாங்க. அப்போ வந்து they had come to me. இந்த கம்யூனிகேஷனை வெளியில இருந்து யாரும் இன்டரப்ட் பண்ண முடியாம அதை எப்படி பாதுகாக்கிறது, ஹவு தட் செக்யூரிட்டி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது தென் அது ஒரு PhD தீசிஸ் ஒரு நண்பர் பண்ணாரு, அதை சால்வ் பண்ணோம். எனிவே ஃபைன். அப்ப எனக்கு சிந்தனை வந்தது, ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்து நம்ம இதெல்லாம் ஒரு IoT, இது வழி இந்த சென்சார் வழியா இது இன்டர்நெட் வழியா கனெக்ட் ஆகி நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கும்போது மாசிவா நிறைய பண்ணிட்டு இருக்காங்களே. ஏன்னா அந்த பீரியட்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 2020 இந்த மாதிரி இன்டர்நெட் ஆஃப் டிவைசஸ் வந்து ஒரு 500 கோடி டிவைசஸ் இருக்கும்னு அந்த காலத்துல சொன்னாங்க. இது ப்ரெடிக்ஷன். கார்ட்னர்னு ஒரு கம்பெனி 2014 ப்ரெடிக்ட் பண்றாங்க 500 கோடி டிவைசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
பைப்லைன் டிவைசஸ் சொல்லுவாங்க. ஆனா இப்ப நிஜம் என்ன தெரியுமா? 3000 கோடி டிவைசஸ் இருக்கு. இன்டர்நெட் ஆஃப் இந்த சொல்றேன் இல்லையா, சென்சார் அண்ட் கண்ட்ரோல்ஸ் combined together, which we call it like IoT. There are like about 300,000 crores of IoT devices are there in the market. இதுல வந்து any given time more than 20-25% of devices are spoof devices. அப்படின்னா என்னன்னா, கள்ளத்தனமாக தயாரிக்கப்பட்ட, ஒரு வரைமுறை இல்லாம தயாரிக்கப்பட்ட ஒரு இது. அப்ப இது என்ன பண்ணலாம், இந்த வரைமுறை இல்லாம தயாரிக்கப்பட்டதை வந்து ஈஸியா நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியும். இப்ப என் வீட்டுல பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் 150 ரூபாய்க்கு கூட ஒரு ஐஓடி டிவைஸ் வச்சிருக்கேன். ஐ கேன் கண்ட்ரோல் த லைட்ஸ், பேசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி we have devices. இப்ப இத சரியான வகையில வந்து நம்ம வந்து அதுக்கான ஒரு செக்யூரிட்டி பில்ட் பண்ணலைன்னா இட் லீட்ஸ் டு தி டேஞ்சர். ஓகே, அடுத்து வந்து இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்து ஒரு 2 இதுல வந்து ஏன் நம்ம நார்மலா கம்ப்யூட்டர்ல வைரஸ் வர்ற மாதிரி இந்த ஐஓடி டிவைசஸ்ல, பிகாஸ் இட்ஸ் ஒன்ஸ் இட் இஸ் கனெக்டட் டு இன்டர்நெட், யூ ஆர் எக்ஸ்போசிங் டு த வேர்ல்ட். ஒரு இன்டர்நெட் எவ்ரிபடி நோஸ். ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு மொபைல்ல வைரஸை செலுத்துறோமோ, ஒரு லேப்டாப்ல எப்படி வைரஸை செலுத்துறோமோ, ஒரு சர்வர்ல எப்படி வைரஸை செலுத்துறோமோ, அதே மாதிரி ஏன் இதுல செலுத்த முடியாது? அதுவும் இது வந்து மேசிவா போகும்போது ஒரு பெரிய டேமேஜ் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஐ திங்க் 2016 ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் ஐஓடி வந்து வைரஸ் ஹிட் ஆகுது. I think it is Mary, some Japanese name. I'm sorry, I forgot it. Some Mary, something like that. அது ஹிட் ஆகுது. அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம இந்த வீட்டுல எல்லார் வீட்லயும் இப்ப நீங்க அதை வச்சிருக்கீங்க, ஆக்சுவலா ரவுட்டர் வச்சிருக்கீங்க இல்லைங்களா, வயர்லெஸ்க்கு. அந்த ரவுட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் ஹிட் பண்றான். எல்லா ரவுட்டர்லயும் போய் அவன் உட்காந்துக்கிட்டு அதனோட வேற ஏதாவது இன்டர்நெட் கனெக்டட் டிவைசஸ் இருக்கா அதர் தேன் மொபைல் டிவைஸ். மொபைல் டிவைஸ்லாம் அவன் டார்கெட் பண்ணல. இந்த மாதிரி சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ற டிவைசஸ் ஏதாவது இருக்கா, ஐஓடி டிவைசஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு then they are trying to make some damages to the industry. அப்ப அந்த பீரியட் வந்து இண்டஸ்ட்ரியில நிறைய இப்போ உதாரணத்துக்கு கார் ஃபேக்டரி, ஓகே, இதெல்லாம் வந்து நிறைய ஐஓடி இதுதான் விஷயங்கள் அதுல நிறைய இருக்கு. ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் டிவைசஸ், அதை ஃபுல்லா இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி டேட்டா குவாலிட்டி நிறைய ப்ராசஸ் இதெல்லாம் எடுத்துட்டு, ஸோ அப்போ டொயோட்டாவை வந்து ஒரு 3 நாள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ டொயோட்டா அது என்னன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து டொயோட்டாலாம் கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், யாரும் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்களான்னு தெரியல, ஜிட்டுன்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் இன் டைம். எதுவுமே ஸ்டாக் வச்சுக்க மாட்டான் ப்ரொடக்ஷனுக்கு, எல்லாம் அந்த ஸ்பாட்ல தான் வரும். இன்னைக்கு காலையில் என்ன பிளான் பண்றானோ மேனுஃபேக்சரிங்க்கு, அன்னைக்கு காலையில தான் சரக்கு வரும். உன்னுடைய காம்பனன்ட்ஸ் எல்லாம் தேவையானதெல்லாம் அப்பதான் வரும். ஸோ இப்போ இவன் ஸ்டாப் பண்ணதுனால எல்லா பொருட்களும் வந்து நிக்குது. அது ஒரு கேஸ். டொயோட்டாவுக்கு ஒரு பெரிய லாஸ் வந்துச்சு. இதெல்லாம் ஒரு ஸ்டோரி. இது ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகுது. அப்புறம் இன்ஃபேக்ட் ஐ ஹேப்பன் டு பி இன் சான் பிரான்சிஸ்கோ 2016 நவம்பர். ஏன் எனக்கு நல்லா ஞாபகம்னா, செகண்ட் ஐஓடி ஹிட் ஆகுது. நான் அன்னைக்கு வந்து ஐ வாஸ் தேர் இன் தி சான் பிரான்சிஸ்கோ மெட்ரோல நின்றுட்டு இருக்கேன். எதுவும் ஒர்க் ஆகலைன்னா டிக்கெட் வாங்க முடியல. கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஒரே கேஸ் இருந்தது. மார்னிங் டைம் நினைச்சு பாருங்களேன், சான் பிரான்சிஸ்கோ மெட்ரோ, அதுவும் நம்ம ஊர்ல ஒரு மெயின் ஒரு பினான்சியல் ஸ்டேட் அது, அந்த சிட்டி. ஸோ நிறைய பேர் சபர்பன்ல இருந்து போவாங்க. ஸோ அது ஒரு பாம்பேல மாதிரி நினைச்சுக்கோங்க. பயங்கரமா பிரச்சனை. சரி, அப்புறம் என்ன செஞ்சாங்க, சரி யாரு டிக்கெட் வேணாம்னு சொன்னாங்க. அவன் வந்து என்ன சொன்னா, KTM ராம்செட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஓடியை தாக்குற ஒரு வைரஸ் அது தாக்குது. அப்ப என்ன சொல்றான் அவன், சரி யாரு டிக்கெட் வாங்க, ஆனா ஜஸ்ட் கைஸ் கோன்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. கிளம்புறாங்க. ஒரு 2-3 ட்ரெயின் போற, அடுத்த ட்ரெயின்லாம் வந்து டோரே ஓபன் ஆக மாட்டேங்குது. ஓகே, சோ இது ஒரு கேயாஸ். அப்ப ஓரளவுக்கு ஐ வாஸ் நாட் எக்ஸ்பர்ட் இன் சைபர் செக்யூரிட்டி. தென் இட் ரியலி ஸ்கேர்ட் மீ. எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அன்னைக்கு சான் பிரான்சிஸ்கோ சிட்டில வந்து ஒரு பெரிய லாஸ். அந்த சமயத்துல தான் பீப்புள் வேர் டாக்கிங் அபவுட் டெஸ்லா கார். நான் சொன்னேன் இல்லையா, கனெக்டட் கார்ஸ் ஆர் செல்ஃப் ட்ரிவன் கார்ஸ். இதெல்லாம் ஒரு இதா இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ஏன்னா அதுல கொஞ்சம் சில இப்ப ஆராய்ச்சிகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க செல்ஃப் ட்ரிவன் கார்ல
அமிர்தா யூனிவர்சிட்டியில பண்ணிட்டு இருந்தாங்க. அதனுடைய ப்ராஜெக்ட் கைடு நான் அதுல இருக்கிற வீக்ஸும் பாக்குறேன் நான். தென் ஐ வாஸ் சீரியஸ்லி வரிட் அபவுட் இட். ஸோ அதை பத்தி யோசிக்கிறோம். ஓகே, அப்பதான் இதை பத்தி எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வந்தது. சரி, அப்ப நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன இவங்க இந்த கேடிஎம் ராம்ஸ்டட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் வந்து சான் பிரான்சிஸ்கோ அவங்க அந்த மேயரை கூப்பிட்டு மிரட்டுறான், எனக்கு இத்தனை டாலர் கொடு, இவ்வளவு $1000 மில்லியன் கொடுத்தேன்னா நான் வந்து அதை ஐ வில் டேக் இட் பேக். தே ஆர் பிளாக்மெயிலிங். அப்புறம் ஒரு வழி அது தென் தே செட்டில்ட் இட். ஓகே, பிகாஸ் தி பிசினஸ் ஷுட் கோ ஆன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப நாளைக்கு ஒரு சிட்டியவே ஹைஜாக் பண்ணலாமே. ஏன்னா தெர் ஆர் மோர் அண்ட் மோர். இப்ப நான் சொல்றது 2016. 2020 எவ்வளவு பண்றாங்க? 500 crore. ஆக்சுவலா இன்னைக்கு 30,000 crores, சாரி 3,000 crores ஆஃப் IoT டிவைசஸ். இதுல 20 to 25% வந்து ஸ்பூஃப் டிவைசஸ், டூப்ளிகேட்டட். ஓகே, ஸோ இன்னமும் இதனுடைய தீவிரத்தை நீங்க இது எவ்வளவு பெரிய தீவிரவாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னமும் பெட்டரா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா லெட் மீ, நான் உங்களை ஒரு சினிமா பாக்குற மாதிரி ஒரு இடத்த கூட்டின்னு போறேன். ஓகே, எப்படி யோசிக்கலாம்? சென்னை விட்டுருவோம். நம்ம ஊர்ல தான் ஒரு சாதாரண பாட்டுக்கு கூட அமெரிக்கா போறாங்களே, நம்மளும் அமெரிக்காவுக்கு போவோம். ஒரு நியூயார்க் போவோமே. நியூயார்க்ல இருந்து நியூ ஜெர்சிக்கு வந்து நல்ல ஹாலிவுட் படம் மாதிரி நினைங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஹாலிவுட் படத்தை நினைச்சுக்கீங்க. இந்த ஹன்சன் ரிவர்னு ஒரு பெரிய ரிவர் ஒண்ணு தெரியுமா? இங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல கங்கா பயங்கர பெரிய ரிவர், முரட்டு ரிவர். அது வந்து நியூ ஜெர்சிக்கும் நியூயார்க்குக்கும் நடுவுல இருக்கு. அந்த ஊர்ல கார்ல போறதுக்கு வந்து அந்த ரிவர் கீழே ஒரு பெரிய டனல் போட்டிருக்காங்க, 2.5 கிலோமீட்டர் அந்த டனல். நீங்க அதை வந்து அந்த டனலை மெயின்டைன் பண்றதுக்கு பயங்கர ராட்சத ஃபேன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். பயங்கர ஃபேன்ஸ். அந்த ஃபேனு தான் வந்து தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்றது, உள்ள இருக்கிற டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றது, லைட்டிங் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றது, பல வேலைகளை பண்ணும். அந்த 2.5 கிலோமீட்டருக்குள்ள நீங்க இருக்கிற காரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட எனி கிவன் டைம் மோர் தென் 20,000-25,000 கார்ஸ் அந்த 2.5 கிலோமீட்டருக்குள்ள நிற்கும். ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வர்றவங்க வந்து நியூயார்க், நியூ ஜெர்சி யோசிச்சு பாருங்க, அவ்வளவு கார் இருக்கும். இது ஒரு சீனை யோசிச்சுக்கங்க. அப்படியே சினிமால ஹாலிவுட்ல காட்டுற மாதிரி இது ஒரு சீன். அப்படியே காலை மார்னிங் நேரம் ஹன்சன் ரிவரை காட்டுறான். இங்க இருந்து கார் போகுது, அங்க இருந்து போகுது, கொய்யான்னு இருக்கு. ஃபேமிலி உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. ஆபீஸ்க்கு போறவங்களோட போறான். பல பிரச்சனைகள், ஆஸ்பத்திரிக்கு போற குழந்தைங்க, ஆஸ்பத்திரிக்கு அவசர எமர்ஜென்சிக்கு போறவங்க, இந்த மாதிரி ஒரு சீனை நினைச்சுக்கீங்க. ஓகே, அடுத்த சீன். இந்த காரெல்லாம் வந்து நான் ஒரு செல்ஃப் டிரைவன் காரா யோசிச்சு தானா ஓட்டிக்கிற காரு. ஏன்னா இங்க இருந்து இப்ப நம்ம இந்த 2020, 2030, 2030 100% செல்ஃப் டிரைவன் காரா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு அவ்வளவு கார் இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கோ. எல்லாமே செல்ஃப் டிரைவன் கார். ஓகே, தென் எல்லா டிராபிக் லைட்ஸ், என்டையர் சிட்டி டிராபிக் லைட்ஸுமே இந்த மாதிரி இருக்கிற கார் டென்சிட்டியை பொறுத்து கம்ப்ளீட்டா ஒரு பெரிய கம்ப்யூட்டரோ சாஃப்ட்வேரோ எந்த இடத்துல எந்த நேரத்துல எவ்வளவு நேரம் ரெட் லைட் ஆனா இருக்கணும், கிரீன் லைட் ஆனா இருக்கணும். நான் ஏன் நியூயார்க் எடுத்தேன்னா, அது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பெரிய கிட்டத்தட்ட அமெரிக்காவின் எக்கனாமி மட்டும் இல்ல, இங்க உலக எக்கனாமியும் அதை பேஸ் பண்ணி லைட்டா மாறும். அது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த சின்க்ரனைஸ் டிராபிக் லைட்லாம் அப்படியே அங்கங்க ஆன் பண்ற மாதிரி ஆஃப் பண்ற மாதிரி நினைச்சுக்கேன். இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றது என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் தேவையான லைட்டிங்லாம் எங்க வரும்? ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய நிலவரமே எப்படி அதை கண்ட்ரோல் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க இபில யாராவது இருந்தீங்கன்னா தெரியும். சென்சார் பேஸ் பண்ணி சென்சார் டேட்டா, அந்த டேட்டா யூஸ் பண்ணி எந்த இடத்துல என்ன டைப் அட்ஜஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் இப்ப ஏற்கனவே இருக்கு. நான் சொல்றது எதுவுமே இல்லைன்னு இல்லை. 2016 ஃபர்ஸ்ட் நான் 70 அப்படித்தான் வர ஆரம்பிச்சது. இப்ப நான் சொல்ற எல்லா கண்ட்ரோலுமே இட் இஸ் கண்ட்ரோல் யூசிங் IoT. அதே மாதிரி இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுலாம் எங்க இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணது எங்கேயாவது ஒரு டேட்டா சென்டர் தானே. எங்க டேட்டா இருக்கும், ஒரு சர்வர், இதெல்லாம் கேள்வி. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஹியூஜா இருக்கும். இப்ப ஃபேஸ்புக்கினுடைய டேலஸ்ல இருக்கிற இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஃபுட்பால் ஃபீல்டு இருக்கிற சைஸ்ல சர்வரா போட்டுப்படியா அடக்கி வச்சிருக்கோம் பெரிய பெரிய ரேக்ல. இது எல்லாமே பெரிய கூலிங் சிஸ்டம்.
இந்த கூலிங் சிஸ்டம்லாம் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்ட் அகைன் பை யூசிங் தி சென்சார்ஸ். சென்சார்னா சென்ஸ் பண்றது மட்டும் இல்ல, அதுக்கான ரியாக்ஷன் டிவைஸ், அதனுடைய கண்ட்ரோல் அங்க இருந்தா வரும். இது போய் கிளவுடு, அதாவது ஒரு பெரிய போயிட்டு அதுல போய் டேட்டாவை பண்ணி, ஸோ பேசிக்கலா அந்த டேட்டா வரும்போது அந்த டேட்டாவை நானும் திருடலாம். அதை பேஸ் பண்ணி ஐ கேன் கிவ் அ ராங் இன்ஃபர்மேஷன், ஐ கேன் கிவ் அ ராங் கண்ட்ரோல்ஸ் ஆல்சோ. அப்புறம் எவ்வளவு மெடிக்கல் டிவைசஸ், இப்ப நான் சொன்ன கென்ட்ரானிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதையெல்லாம் வந்து அகைன் நம்ம மெடிக்கல் இந்த சென்சாரை பேஸ் பண்ணி நம்ம மெடிக்கல் டேட்டா டயக்னோசிஸ் எடுக்கிறோம். ஓகே, அப்புறம் எல்லா வீடும், இப்ப அப்ராட்ல இருக்கிற எல்லா வீடுமே வந்து இட் இஸ் கண்ட்ரோல்டு த்ரூ தி. இப்ப பாத்தீங்கன்னா சாம்சங்ல அன்னைக்கு எல்ஜில ஐஓடி பேஸ்டு வாஷிங் மிஷின் வந்துருச்சு, ஐஓடி பேஸ்டு குக்கர் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க ஆபீஸ்ல இருந்தே ஏசி மிஷின் ஆன் பண்ணலாம், ஆபீஸ்ல இருந்தே வீட்டுக்கு அதை வேலைக்காரி வந்தா திறக்கலாம்னு ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது இது. இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன், ஒரே நேரத்துல யாரோ ஒரு தீவிரவாதி கையில போய் கண்ட்ரோல் கிடைச்சு, இதை வந்து ஒரு நாள்ல பண்ண வேண்டியதுல, ஸ்லோவா டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு சும்மா ட்ரையல் ரன் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற பவர் ஒரு நாள் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபைன் மார்னிங் காலையில 9 மணிக்கு இந்த டனல்ல இருக்கிற ஃபேனை ஆஃப் பண்றாங்க, காரை கண்டபடி ஓட விடுறாங்க எல்லா காரையும், டிராபிக் லைட்டை எல்லாம் வந்து நினைச்ச மாதிரி ஆன் பண்றது, நினைச்ச மாதிரி ஆஃப் பண்றது, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது, ஓவர் இது கொடுத்து பிரஷர் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது, சர்வர்ல இருக்கிற பேசிக்கலா சர்வர் என்டையர் இன்டர்நெட் செட்டப் நீங்க யூ ஆர் கைண்ட் ஆஃப் பாயிலிங் இட் அவுட். ஓகே, இந்த கூலிங் ஃபேனை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்வர் ஃபீல்டுல இருக்கிற அந்த கூலிங் ஃபேனை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணுது, வீட்டுல எல்லா டோரும் திறந்தது, என்ன ஆகும்? வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? பயங்கர எக்கனாமிக்ஸ் லாஸ் மட்டும் இல்லைங்க, எங்க பார்த்தாலும் மனித குரல்கள், பேனிக், பயம், கேயாஸ். இதுல இருந்து ரெக்கவர் ஆகணும்னா இட்ஸ் நாட் பிசிக்கல் தட் யூ கேன் எஸ்டிமேட் சம்திங், யூ கேன் சே தட் நான் என்ன ஒரு வாரத்துல 2 நாள்ல சரியாயிடுவோம், இத்தனை நாள் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம், 9/11 வந்து டெப்ரிஜி இத்தனை நாள் அள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கிடையாது. பிகாஸ் சம்திங் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல், யூ ஹேவ் டு ஃபிகர் இட் அவுட். இப்ப ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த கோவிட் நேரத்துல வந்து ஒரு anyway I shouldn't talk about it. There is a big economic loss for them because their servers went down at high level. Okay, so இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு இந்த சொன்ன ஹாலிவுட் மூவி நினைச்சு பாருங்களேன், அங்கங்க ஒரே சத்தம், ஆம்புலன்ஸ் முட்டிட்டு நிக்குது, அது நிக்குது, இது நிக்குது, யார் எங்கேயும் நகர முடியல, எவ்வளவு பெரிய எக்கனாமி லாஸ். யூ கேன் டேக் த கண்ட்ரி ஃபார் ரைட். நீங்க இதுக்கு என்ன டெரரிஸ்ட் என்ன பண்ண வேண்டியதில்லை, அவன் இடத்துக்கு போக வேண்டியது கிடையாது. they can control from anywhere from world. இது நிஜமாவே ஒரு பயமான சமாச்சாரம் தான். இது நம்ம அப்படி வந்து தள்ளிட்டு போக முடியாது. நடக்கும்போது பாத்தீங்களா, நடந்துச்சுன்னா அதுல இருந்து மீண்டு வரலாம், எல்லாத்துக்கும் மீண்டு வர்றதுக்கான வழிகள் இருக்கு. பட் இட் டேக்ஸ் டைம், அதுக்கான ஒரு பீரியட் இருக்கு இல்லையா. ஆனா இதெல்லாம் வந்து அங்கங்க இது சம்பந்தப்பட்ட ரிசர்ச்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப என் வீட்டுல வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், ஐ ஹாவ் அதுல அந்த நான் வாங்குற டிவைஸ் எல்லாம் 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு வாங்கினேன், proof தான் வாங்கினேன். ஏன்னா the real devices are very expensive, but I have written my own firmware. அதுல இருக்கு ஹார்ட்வேர் மட்டும் வச்சுட்டு அவன்கிட்ட இருந்து சாஃப்ட்வேர் எல்லாம் உள்ள இருந்து எடுத்துட்டு நான் ஏன் சாஃப்ட்வேரை போட்டு வச்சிருக்கேன். அதுக்கான இந்த மாதிரி பில்ட் பண்ணணும். இதை யாரு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ, சோ இத பத்தி முக்கியமா நம்ம ரொம்ப கேர் எடுத்து யோசிக்க வேண்டியது. சரி, இது சரி பண்ற இப்ப இது மட்டும் கிடையாது, இதெல்லாம் எப்படி எவ்வளவு டேமேஜ் பண்ணலாங்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி இதை வந்து ஒரு மனுஷன் தான் உட்கார்ந்து பண்ணோம்னா, ட்ரஸ்ட் மீ, there is no need of human being there. ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை போட்டுட்டு அந்த அந்த ஒரு 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 ஆர்டிபிஷியல் அது தானாவே கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சொல்லி தர வேண்டியதில்லை. இப்போ நார்மலா உங்கள்ட்ட இருக்கிற மொபைல் ப்ரோக்ராம் ஐஆர்சிடிசில புக் பண்றீங்கன்னா அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். அது ப்ரோக்ராம்ங்கிறது சொல்லி கொடுக்கிறது. ஆனா இப்ப இருக்கிற சில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா இட் வுட் லேர்ன் இட் செல்ஃப் ஃப்ரம் இட்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவு டேட்டா இருக்கு, அவ்வளவு டேட்டா இருக்கு. அந்த டேட்டா வச்சுக்கிட்டு நம்மளை விட பிகாஸ் ஆஃப் த கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி இட் ஹேஸ், இட் கேன் திங்க் இட்ஸ் ஓன் அண்ட் இட் கேன் மேக் டெசிஷன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன்.
அதுக்கு மீனிங் என்னன்னா, இப்ப நீங்க வந்து எதிராளி ஒருத்தன் வந்து நம்மள வந்து சண்டை போட வரானா, நம்ம செகண்ட்ல யோசிச்சு அதுக்கான நம்மளை தயார்படுத்தலாம். ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் அது பண்ண ஆரம்பிச்சுன்னா, நீங்க திங்க் பண்றதுக்கு முன்னாடி மில்லியன் டைம்ஸ் அது திங்க் பண்ணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைட் வித் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். when எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஒரு தீவிரவாதி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே இதுல கலந்தான்னு வச்சுக்குவோம், எக்கனாமி லாஸ் மட்டும் கிடையாது, they can damage to the assets and people get killed. For example, self driven car. நாளைக்கு செல்ஃப் ட்ரிவன் கார் இருந்ததுன்னா, நாளைக்கு யாரையாவது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோமே, என்னுடைய சிந்தனை வேற மாதிரி இருந்ததுன்னா, if I am very good at in all these things, if I invest my time, I can kill someone. That is the power that everyone is going to have, and not everyone who capable people can have. கத்தி கையில இருக்கு, நான் கொல்ல மாட்டேன், நீங்க கொல்ல மாட்டேங்க, அதை வச்சு கொல்றவே இருக்கான்ல. அதுவும் நேருக்கு நேரா இருக்கும்போது, இது வந்து எங்க இருந்துகிட்டோ முகம் தெரியாத ஒருத்தன் கொல்லும் போது, இப்ப ஏற்கனவே நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய சமாச்சாரம். இதுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னா, நம்ம நார்மலா மொபைல் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, வேற சாஃப்ட்வேர் போடுறோம், அது பண்றோம், இது பண்றோம். ஏன்னா இந்த ஐஓடிங்கிறதே வந்து நிறைய வந்து இட் இஸ், ஐ எம் நாட் பிளேமிங் சைனா, பட் மோஸ்ட் எனி எலக்ட்ரானிக்கல் அப்ளையன்சஸ் ஆர் கெட்டிங் ஆர் எனிதிங் எலக்ட்ரானிக். ஒரு சிப்பு நம்ம ஊர்ல வந்து எல்லாரும் கொடி பிடிக்கலாம், சைனால இருந்து வாங்காத, சைனால இருந்து வாங்காதுன்னு இவங்க ஏதாவது ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருக்கலாம். பட் நிஜமாவே பாருங்க, சைனால ஒரு எலக்ட்ரானிக் அப்ளைன்னு எடுத்தீங்கன்னா, அதுல இருக்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் இருக்கதான் செய்யும். அதுலயும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல இருக்கிற பேசிக் ப்ராசஸஸ் எல்லாம் அவங்க தான் கிங். அதை நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அதுலயும் 25% நல்லதும் அவன் தான் ரிலீஸ் பண்ணான். அதுல இருக்கிற 25% ஆஃப் ஐஓடி அவன் தான் ரிலீஸ் பண்றான். தட் மீன்ஸ் அவன் கொடுப்பான், அதை மேப் பண்ண இன்னொரு டிவைஸ் வேற எங்கேயும் நல்ல டிவைஸும் இருக்கும். ஓகே, அப்ப இதை என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் லெவல்ல எடுக்க வேண்டியது டெசிஷன். கம்மியா கிடைக்குது, ஏதோ கிடைக்குது, நான் வந்து இதுல அவ்வளவு அப்படிலாம் பார்க்காம, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான ஒரு செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் கமிட்டி பண்ணி, அதுல டைம் இன்வெஸ்ட் பண்ணி, இதெல்லாம் வந்து இப்ப பெரிய லெவல்ல நம்ம கொரோனா மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப பின்னாடி உட்காந்து கொய்ய முறையா நடந்துட்டு இருக்கோம். அதுதான் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அது நடக்க போகுது. இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஃப்ரம் 2025 2030 இதே மாதிரி ஒரு நான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா இன்னமும் வந்து யாரும் சீரியஸ், லாட் ஆஃப் கமிட்டிஸ் ஆர் தேர், தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், பட் தே ஆர் நாட் சீரியஸ் பிகாஸ் தேர் ஆர் அதர் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய, இதை வந்து யாரும் சீரியஸா எடுத்துக்கிட்டு பீப்புள் ஆர் ஒர்க்கிங், பட் ரொம்ப சீரியஸா யாரும் இல்லை. பிகாஸ் எல்லாருமே அடுத்த டெக்னாலஜியோ அடுத்த இதை பத்தி தான் வேகமா போய்கிட்டு இருக்காங்களே. இப்ப அடுத்து இந்த வளர்ந்து வர்றதுக்கான இதை எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படி யாரும் பார்க்கறது கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வரணும். ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கான பாலிசிஸ், ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்பர்ட். இந்த ஐஓடி எல்லாம் இப்போ உங்க கடையிலயோ ஃபேக்டரியிலயோ எதனாலும் வேணாலும் யாருனாலும் வந்து பண்ணலாம். என் வீட்டுல இதெல்லாம் வேணுமான்னு சொன்னா எலக்ட்ரிஷியனே வந்து பண்ணிட்டு போயிடுவான். அப்ப அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அவன் புக்கு கொடுத்து இதை இதோட கனெக்ட் பண்ண, அதோட கனெக்ட் பண்ண, அவ்வளவு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே, அதனால அவ்வளவு இதுக்கான ஒரு ப்ரோட்டோகால்ஸ் அதெல்லாம் வந்தா தான் பண்ண வரும். அதே மாதிரி இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பேக் அண்ட் கிளவுட்லயோ சர்வர்லயோ கனெக்ட் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். யாரும் எதுவும் பிரேக் பண்ண முடியும். கள்ளம் பெருசா காப்பாம பெருசானா அது 2 பேரும் கடைசி வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஃபைட் தான். அவன் எவ்வளவு தூரம் அவனுடைய டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி இந்த சைடும் வந்து this is a community, consumer community is a bigger community. So whoever is implementing it, they have to take a measures to protect it, right? Okay, so இதுக்குன்னு ஒரு கமிட்டி இப்ப இருக்கு. அவங்க இன்னும் என்னுடைய வருத்தம் என்னன்னா இன்னும் சீரியஸா பண்ணல அப்படிங்கறதான் வருத்தம். ஓகே, so this is where we are. This is what I call it like a future terrorism, எதிர்கால பயங்கரவாதம் using technology. Any questions? நன்றி. Thank you. உண்மையிலேயே ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹாலிவுட் படத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வர மாதிரி அந்த நீங்க கொண்டு போன விதமும் நல்லா இருந்தது. புதிய தொழில்நுட்பத்தை நாங்க தெரிந்து கொள்வதற்கான உண்மையிலேயே ஒரு அருமையான வாய்ப்பு.
நீங்க ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறீங்களா? தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு இல்ல இல்ல I am fine. அப்படியே You want to take a break, you can take a break. No. அப்படி இல்ல. நாம கேள்வி பதில் செஷனுக்கு போயிடலாம்ல தோழர்? போலாம், நோ இஷ்யூ. தோழர்கள், இப்ப நாம கேள்வி பதில் செஷனுக்கு போறோம். தொழில்நுட்ப தீவிரவாதம் என்ற தலைப்புல தோழர் ஆட்சிய உரையில் இருந்து உங்களுக்கு ஏற்கனவே இடையில கேள்வி கேட்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம உரையில யாரையும் நாம இடையூறு பண்றது இல்லை. அதனால நீங்கள் குறித்து வைத்திருக்கிற கேள்வியை, ஏன்னா நம்ம தோழர்களை கொஞ்சம் குறித்து வச்சிருக்கீங்க, அந்த குறித்து வைத்திருக்கிற கேள்வியையும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஏற்படுற அந்த நவீனத்துவத்துல தோழர் சார்ந்த அந்த துறை சார்ந்த எந்த கேள்விகளுக்கும் அவர் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறார். வழக்கம் போல நம்ம எப்படி கேள்வி கேட்போம் அந்த முறையின்படியே அந்த ரைஸ் ஆன் பட்டனை பிரஸ் பண்ணி கேள்வி கேட்கும்படி உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் கேள்வி தோழர் ஆறுமுகம். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். புதிய தொழில்நுட்பம் பத்தி நிறைய சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுல இந்த கார்ல வந்து இந்த சென்சார் சிஸ்டம்னு சொல்றாங்க. சென்சார் சிஸ்டம் இந்த கார்ல வர அந்த கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் டிசைர் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சென்சார் சிஸ்டம்னு சொல்றாங்க. அதுமாதிரி வீட்டுல வந்து இந்த லாக்கிங் சிஸ்டம்லாம் வந்து அதுல பண்றாங்க. அதெல்லாம் சென்சார் சிஸ்டத்துல வந்து பண்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சென்சார் சிஸ்டம் வீட்டுல இருக்கிற சிஸ்டத்தை நான் டெமோவே கொடுக்க முடியும். பட் எனிவே, கார்ல வந்து இருக்கிற, நீங்க ஸ்விஃப்ட்ல சொன்னதுனால சொல்றேன். ஸ்விஃப்ட்ல சொன்னதெல்லாம் இட் இஸ் ஜஸ்ட் there is no control in it. கண்ட்ரோல் இன்ட்னா இப்ப சென்ஸ் பண்ற ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்குள்ளதான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. ஆயில் கம்மியா இருக்கா இல்லையா, எனக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியல. there are certain things in BMW and BMW to certain extent it has a control also. அது என்ன ஆகும், இப்ப சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இப்ப ஆயில் கம்மியாச்சுன்னா you get a notification in your mobile. ஓகே, சில டிவைசஸ்ல சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த கார்ல இதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல, காரை மட்டும் பேசுறேன், வீட்டுக்கு தனியா வரேன். அதுல இருக்கிற சென்சார்ஸ்லாம் இட் இஸ் ஜஸ்ட் a sensor. And there are many sensors which would collect, say for example, எவ்வளவு டெம்பரேச்சர், இன்ஜின் டெம்பரேச்சர் என்ன, அதான் நீங்க பாக்குறீங்க. இட் இஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். அது வந்து ஒரு டேட்டாவா வந்து அது என்ன, சாரி, இசிபி ஏதோ ஒரு போர்டு, எனக்கு டக்குன்னு நேம் வர மாட்டேங்குது. அந்த போர்டுல இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். அதை நீங்க கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்கும்போது பார்த்திருப்பீங்க, எடுத்து அதை அவன் இதுல கனெக்ட் பண்ணுவான். கனெக்ட் பண்ணிட்டானா அவனுக்கு வந்து சில டேட்டா, கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எவ்வளவு ஆயில் கன்சியூம் பண்ணிருக்கு, எவ்வளவு பெட்ரோல், அதனுடைய அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், நிறைய டேட்டா அவங்ககிட்ட இருக்கு. ஓகே, அது ஜஸ்ட் சென்சார், அது ஒரு த்ரெட்டே கிடையாது நம்மளுக்கு. புரிஞ்சது இல்லைங்களா? அது வந்து த்ரெட் கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷனை திருடிட்டு அவங்க பெருசா பண்ண போறது கிடையாது. ஓகே, அதை குறுக்கடா யூஸ் பண்றதுனா பண்ணலாம், பட் it is some kind of a harm to you but not to the society. ஓகே, வீட்டுல இருக்கிற சில சென்சார்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, டோரை தானா திறக்கலாம். இப்ப நீங்க எங்கேயோ இருந்துட்டு டோரை திறக்கிறது, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் நான் சொல்றேன். ஓகே, பட் அதுலயே இன்னொரு ஒரு அட்டாச்மெண்டா நானாவே ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். கனெக்டட் கார்ஸ்ங்கிறது வேற. நான் சொன்னேன் இல்லையா, டெஸ்லால ஒரு கார் வந்திருக்கு, டெஸ்லான்னு ஒரு கம்பெனி கார் வந்திருக்கு. யாராவது கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா அமிர்தால போய் பாருங்க. அங்க வந்து they have built a connected, அமிர்தா யூனிவர்சிட்டியில they have a connected car built, டெமோவுக்கு வச்சிருக்காங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க லைவா பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த கார்ல என்னன்னா சென்சார் எல்லா டைப்பான இன்ஃபர்மேஷனும் அது கலெக்ட் பண்ணும். ஓகே, ரோட்ல இருந்து சுத்தி இருக்கிற எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து அங்கேயே ஸ்டோர் பண்ண, அதை பேஸ் பண்ணி உள்ள இருக்கிற கண்ட்ரோல் சிஸ்டம் சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும். வாய்ஸ் தெளிவா இல்ல, தெளிவா இல்லைங்களா? வாய்ஸ் தெளிவா இல்ல, வாய்ஸ் தெளிவா இல்ல. பிரச்சனை உங்களுக்கு கிளியரா இருக்கு, அவருடைய நெட்வொர்க்ல தொடர் வாய்ஸ் கேட்கல. அதுதான் ஆறுமுகம் தோழர், உங்களுடைய இணைப்புல பிரச்சனை, நீங்க வெளியேறி திரும்ப கனெக்ட் ஆகுங்க. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். அத அவர் வேணா திரும்பவும் நம்ம யூடியூப்ல பாப்பாரு. ஓகே,
நீங்க டெக்னாலஜி, நீங்க எல்லாருக்கும் என்னுடைய நம்பரை கொடுக்கறதுன்னா கொடுங்க தோழர். டெக்னாலஜி சம்பந்தமா எப்ப எந்த கேள்வி கேட்டாலும் I can help out. ஓகே ஓகே, நன்றி நன்றி தோழர். எனிவே இந்த கனெக்டட் கார்ஸ்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க எப்படி மொபைல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் போடுறது எங்கேயோ இருக்கிற சர்வருக்கு போகுதோ, அதே மாதிரி இந்த டெஸ்லா கார் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்க போய்கிட்டே இருக்கு வரைக்கும். சோ உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வேற யாருக்கோ போகும்போது அந்த இன்ஃபர்மேஷனை பண்ணி உங்களுடைய அதுவும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நான் ஏதோ ஓகே இவர் அந்த வீட்டுக்கு போயிருக்காரு, இங்க போயிருக்காரு, அந்த ஊருக்கு போயிருக்காரு, இந்த ஊருக்கு போயிருக்காரு, அவரை மீட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு ஏதாவது நான் பாத்துக்கலாம். ஆனா அதையும் தாண்டி when it has a control mechanism, நான் அதை ஓவர் ரைட் பண்ணி உங்க கண்ட காரை ஆக்சிடென்ட் பண்ணலாம். டெஸ்லால அது நடந்துச்சு ரிலீஸ் பண்ண ஒரு 3 மாசத்துல. ஓகே, இதே இது மாசிவா பண்ணும்போதுதான் அது டெரரிசம் சொல்றேன். Did I answer? நன்றி தோழர், நன்றி தோழர், நன்றி. அடுத்து தோழர் குழந்தைசாமி, தொழில்நுட்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல நம்ம தொழில்நுட்பம் இன்னைக்கு Facebook லைவோ யூடியூப் லைவோ பண்ண முடியல. அடுத்த கேள்வி தோழர் குழந்தைசாமி கேட்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம், நான் குழந்தைசாமி பிரான்ஸ்ல இருந்து பேசுறேன் தோழர். தோழர் உங்களுடைய இந்த ஃபீல்ட்ல நீங்க இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக அதை ரொம்ப நுணுக்கமாக அறிந்து சொன்னது ரொம்ப வாழ்த்துக்குரியது. அதையும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தியது உங்களுடைய சிறப்பு தன்மையை நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அந்த இதுதான், அது எல்லாமே சரிதான் அப்படிங்கிற போர்வை இல்லாம ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற பார்வை உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அது உங்களுக்கே உரித்தான ஒரு சிறப்பு தன்மை. அது உண்மையிலேயே நான் வாழ்த்துறேன். என்னுடைய கேள்வி தோழர், இது நான் தொழில்நுட்பம் ஒரு தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு துணியை விட ஒரு மிகப்பெரிய வன்முறை மக்கள் மீது, குறிப்பாக அடித்தள மக்கள் மீது ஏவி விடப்பட்ட ஒரு வன்முறையாக நான் பாக்குறேன். வன்முறை அப்படின்னா எதை ஆயுதங்கள் எடுத்து போராடுறது மட்டுமல்ல, ஒரு தொழில்நுட்பமே ஒரு வன்முறை. சின்ன உதாரணத்திற்கு ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிப்பதனால ஒரு 10,000 மக்கள் வேலையை இழக்கிறாங்க. வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்குவது ஒரு வன்முறை. எனவே இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டுல தான் டேவிட் ஹென்றி தெரையோ 64 வகையான வன்முறை சொல்வார். அதுல ஒரு வன்முறை, ஒரு வகையான வன்முறை இந்த தொழில்நுட்பம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வன்முறையை இந்த மக்கள் மீது கட்டமைத்து திணிக்கப்படுவதை நான் பார்க்க. அந்த வகையில உங்களுடைய பார்வை, இது இந்த தொழில்நுட்பம் ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டமைத்து மக்களை வாழ்வை அளிக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில இருந்து வரேன் தோழர். அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் இந்த கேள்வி நான் ஏதாவது சொன்னேன்னா நான் பண்றதையே கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரி, உங்களை உங்களுடைய பார்வை சரியா தவறா அப்படிங்க மட்டும் நம்ம விட முடிச்சுட்டீங்களா? இல்ல, எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். தொழில்நுட்பம் இல்லாம நம்ம அடுத்த நகர்வை நோக்கி நகரவும் முடியாது. ஓகே, அதை ஓவரா எடுத்து கொண்டாடவும் கூடாது. எங்க வேணுமோ அங்க நம்ம பண்ணித்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே தோழர், ஓகே, நன்றி, நல்ல பதில். இன்று தோழர் வெங்கட் அழகர்சாமி நம்மோடு பேசுவதற்கு காரணமாக அமைந்த வரலாற்று ஆய்வாளர், தமிழறிஞர் தோழர் சூர்யா சேவியர் அவர்கள் கை உயர்த்திருக்கிறார். கேள்வி கேட்கலாம். தோழர் மியூட்ல இருக்கு. தோழர் கேக்குதா? கேக்குது. அதாவது இல்ல, ரெண்டுமே நானே இருக்கேன், அவரை காணோம். நீங்க கேளுங்க, அவரு வருவாரு. அப்படியா? அதாவது ஏறக்குறைய இந்த உரை நான் முழுமையா கேட்டேன். ரொம்ப புதிய விஷயங்களாக இருந்தது. ஆனா என்னன்னா, ஒரு ஃப்ரேம் வேர்ல்டு லெவல்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தேவை இருக்கு. என்னன்னா, விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறத தடுக்க முடியாது. அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா விஞ்ஞான வளர்ச்சி என்பது அதாவது பெரும்பகுதியான மக்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த விஞ்ஞான வளர்ச்சியினுடைய சாதகமான அம்சங்கள் போய் சேர்வதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, முதலாவது உலக யுத்தம் நடந்தது போல, இரண்டாவது உலக யுத்தம் நடந்தது போல ஆயுதங்களை தூக்கி போட்டு ஒவ்வொரு நாடுகள்லையும் போய் குண்டை போட்டு அது இனிமே நடக்க போறது இல்லை. ரெண்டு விஷயத்த தெளிவா சொல்றாங்க. ஒண்ணு பயோவார் நடத்துவாங்க, இல்லாட்டி டெக்னாலஜி வார் நடத்துவாங்க.
இந்த ரெண்டு தான் இனிமே உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய போட்டியா இருக்கு. இப்ப இந்த கொரோனாவை கூட ஒரு பயவாரம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது இல்ல, அது நேச்சரா வந்தது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்ப என்ன கேள்வினா, இப்படி ஒரு அதாவது என்னன்னா, உலக அளவுல நீங்க பெரிய வளர்ந்த நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளரக்கூடிய நாடுகளை புறத்தையும் சுரண்டக்கூடிய ஒரு ஏற்பாடு, இதெல்லாம் இதுக்கு அடிப்படையான அம்சம். அப்படிங்கும்போது இப்ப சப்போஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி வளர்ச்சியில இந்தியா மாதிரியான ஒரு மூன்றாம் உலக நாடுகள், ஒரு வளரும் நாடுகள், இதுல இந்த டெக்னாலஜி மூலமாக எப்படி சுரண்டப்படுகிறது ஒரு வெளிநாடு, பெரிய ஏகாதிபத்திய நாடுகளால் இந்தியா போன்ற நாடுகள் எந்த வகையில சுரண்டப்படுகிறது, ஒண்ணு அது ஒரு கிளாரிபிகேஷன் தேவை இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, ஒரு டெக்னாலஜி வார் என்பது ஒரு நாளைக்கு உலக அளவுல உருவாச்சு அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் டெக்னாலஜி என்பது எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்கிறது, அது எவ்வளவு தூரத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறது, தடுப்பதற்கு அதற்கான என்ன திட்டமிடமான ஸ்ட்ரக்சரல் இருக்கு, இங்க கட்டமைப்பு என்ன இருக்கு, அதை தடுப்பதற்கான முறையில இப்ப கொரோனாவே தடுக்க முடியல, அது வேற உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அது என்ன, அதுவே ரொம்ப கேள்வியா இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வார் வேர்ல்டு லெவல்ல வருகிற போது அதை இந்தியா எப்படி தடுக்க முடியும், அதற்கான கட்டமைப்பு இங்க என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஓகே, உங்களுடைய முதல் கேள்விக்கு என்னால சரியா அது ஒரு சிந்தனையை பத்தி வச்சு நான் ஒரு பதில் சொல்ல முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அது சாரி டு சே திஸ், அது நம்ம ஒன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த சிந்தனை என்னன்னு உங்கள்ட்ட இருந்து தான் நான் கத்துக்கணும். ஏன்னா நான் நேரோ மைண்ட் அதை மட்டும்தான் பார்ப்பேன். அது சம்பந்தப்பட்ட மற்றதையெல்லாம் அலசுற திறமை உங்களுக்கு தான் இருக்கு. சரியா? ஸோ ஐ டோன்ட் திங்க் நான் என்ன ஆன்சர் கொடுத்தாலும் அது ஜஸ்டிஃபையபிளா இருக்காது. அது உங்க மாதிரி ஆட்கள் இருக்குன்னு அதை நான் சொன்னேன். ஓகே, ரெண்டாவது இதை நான் சிந்திச்சிருக்கேன். நான் டெக்னாலஜி எப்படி பயோவார் தடுக்க முடியாது, அதே மாதிரி டெக்னாலஜி வார் இனிமே தடுக்க முடியும். அது நல்லா தெரியும். இது சம்பந்தப்பட்டு அலசுறதுக்கு தான் நாஸ்காம்னு ஒரு கமிட்டி ஒண்ணு இருக்கு. உங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு லாஸ்ட் இயர்லாம் ஒரு 6 மாசம் அப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் சில விஷயங்கள் நம்ம 2 பேரும் 1-on-1 பேசணும், எனக்கு இதுல இருக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்குன்னு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். எனிவே, அந்த நாஸ்காம் கமிட்டி இந்த செயல்பாடுகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் லைக் they supposed to build a policy protocols to address this. இது பகிரங்க குற்றச்சாட்டா சொல்ல முடியாது, ஆனா அது அங்க நடக்கல. இப்ப நடக்கிறதெல்லாம் என்னன்னா, எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, எப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷன், வேற மத்த எல்லாமே எப்படி கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்கறாங்களோ அது சம்பந்தப்பட்ட வேலைகளை தான் பார்க்கறாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் இதா சொல்லணும்னா, they are working on தனி மனிதன் ரூமுக்குள்ள எப்படி நுழையலாங்கிறதுக்கான பாலிசியை தான் டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உதாரணத்துக்கு ஃபேஸ்புக், நீங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக் சர்வர், வாட்ஸ்அப் சர்வர்லாம் இந்தியாவில் வைக்கணும், அதெல்லாம் அதனுடைய பாலிசி கீழே வந்ததுதான். ஓகே, என்னுடைய சிந்தனைகள் கொஞ்சம் சற்று டிஃப்ரெண்டா இருந்ததுனால அங்க நான் இருக்க முடியாம நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, பட் they are supposed to. NASCOM is the committee who is supposed to do this. ஆனா பண்றதுக்கான முயற்சிகளை எடுக்கிற அளவுக்கு திறமைகள் இருக்க நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கு. as you know, I would இதுல பெஸ்ட் கேட்டா இஸ்ரேலியன்ஸ் தான். இந்த ஜெனரலா இந்த ஐடி டெக்னாலஜி நம்மகிட்ட இது நம்ம மக்கள் எப்படின்னா பயங்கர கூட்டமா இருக்காங்க. இஸ்ரேலியன்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும் they are the best in this. இஸ்ரேலியன்ஸ் அண்ட் ரஷ்யன்ஸ் அவங்க இந்த டெக்னாலஜில ரொம்ப பெஸ்ட். ஆனா நம்மளும் கொஞ்சம் சளைத்தவர்கள் இல்லை. இங்கேயும் இந்த டெக்னாலஜி இந்த செக்யூரிட்டி ப்ரோட்டோகால், இந்த செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட இதை பில்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, திறமைகள் இருக்கு. ஆனா இப்போ ஃபோக்கஸ் மாறி அகைன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் வேற மாதிரி தானே இருக்கு. பட் வெரி சூன் இப்போ நம்ம கொரோனா வந்ததுக்குமே இது இந்த பிரச்சனைகள் தெரிஞ்சாலும் யாரும் சரியா அட்ரஸ் பண்ணல.
ஆனா பட் இதுல என்னன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இண்டிவிஜுவல்ஸ் நாளைக்கு கை கோர்ப்பாங்க இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுன்னா. ஏன்னா பயோவாருங்கிறது அது ஒரு அரசாங்க லெவல்ல எடுத்து பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வர வேண்டும். பட் சில விஷயங்களை இண்டிவிஜுவலா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு அரசாங்கம் வந்து பின்னாடி முடுக்கணும்னு சொல்றது கிடையாது. ஓகே, ஐ கேன் கான்ட்ரிபியூட். அப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதுல இருந்து ஒரு இதுக்கான ஒரு, ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி நிறைய அந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. சம்பாத்தியத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு அதே நேரத்துல வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அகைன் டெக்னாலஜி சைடு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நிறைய பேர் எந்திரிச்சு வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஆன்சர் பண்றோம்னா இன்னைக்கு நம்ம இல்ல பாஸ், we are not there, but we have a capability to do it and we will do it when need comes. அதான் பின்னாடி வாழை பிடிச்சி பின்னாடியே ஓடுவோம் கொஞ்ச நாளைக்கு. நன்றி 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 நன்றி. அடுத்து தோழர் ஒசூர் சிவந்தி அருணாசலம். தோழர் உங்க வாய்ஸ் வரல. ஹலோ, இப்ப கேக்குது, பேசுங்க பேசுங்க சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் தோழர். வணக்கம் சார். இப்போ ஒரு ரோபோ மாதிரி உட்கார்ந்து நாங்க பல செய்திகளை கேட்டுட்டு இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய கேள்வின்னா நான் உங்ககிட்ட ஒரு கிளாரிபிகேஷன் தான். இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் கம்பெனி இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி கம்பெனிகளுக்குள்ள நடக்கிற போட்டியின் காரணமாக தான் நீங்க இந்த சர்வர் ஹைடன் எல்லாம் நடக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். என்ன நடக்குது? இப்போ இது பண்றாங்களா, ஹைட் பண்ணிடுறாங்க சொன்னீங்கல்ல, ஹேக் பண்றதா? ஹேக் பண்றீங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நாட்டுல வந்து தொழில்நுட்பமே ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப பேர் படிக்காதவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி பொருளாதாரத்தை நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கிற நாட்டுலதான் அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துமா, இல்ல இந்த மாதிரி நம்ம மாதிரி நாடுகள்லயும் இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகமா ஏற்படுத்துமாங்கிறத. தொழில் போட்டின்னு பின்னாடி சொல்லுவாங்க, ஆனா அதுக்கான நிறுவனங்கள் எதுவும் கிடையாது. அதை வந்து கரெக்டா ஆமா இது தொழில் போட்டினாலதான் இது பண்ணிருக்காங்க, நிறைய இது ஹேக் பண்ணிருக்காங்க. ஓகே, இன்ஃபேக்ட் ஐ நோ ஃபியூ ஸ்டோரிஸ் வேர் நாட் இன் ஐடி இண்டஸ்ட்ரி பட் இன் அதர் இண்டஸ்ட்ரி வேர் லைக் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு போட்டினா ஹெல்த் கேர் ரெக்கார்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலக லெவல்ல வந்து பயங்கர மிலிட்ரிக்கு பாதுகாப்புக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குன்னா அதுக்கான பாலிசிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னா ஹெல்த் கேர் கூட சொல்லுவாங்க. அதுக்கு பேர் நம்மளுடைய ஹெல்த் கேர் டேட்டா வந்து என்னுடைய பெர்மிஷன் இல்லாம ஹாஸ்பிட்டல் பிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஆனா நான் வந்து பிராக்டிக்கலா சில கேசஸ் பார்த்திருக்கேன். தொழில் போட்டினால அந்த இன்னொரு டேட்டாவை திருடி சர்வரையே டவுன் பண்றது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான இதெல்லாம் வராத சில கேசஸ் பார்த்திருக்கேன். பட் ஐடி இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க, ஆனா எனக்கு தெரிஞ்ச அது உண்மை இல்லைன்னு தான் சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இஃப் யூ டூ தட் தென் யூ லூஸ் யுவர் ரெப்புடேஷன். ஓகே, உதாரணத்துக்கு சொல்லுவாங்க மைக்ரோசாஃப்ட் அதை பண்ணாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஐ ஒர்க் ஃபார் ஆரக்கிள், தி பிக் கார்பரேஷன். ஆரக்கிள் வைஸ் பிரசிடென்ட் லெவல்ல இருந்திருக்கேன். ஐ ஒர்க் ஃபார் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ். ஓகே, இந்த மாதிரி சீமன்ஸ் இங்கெல்லாம் நான் வேலை பார்த்துருக்கேன். பெரிய லெவல் பாலிசி மேக்கர்ஸ் கூட இருந்திருக்கேன். பண்ணமா முடியும்னா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டாங்க. Because it's their company's reputation. Okay. டேட்டா திருடுவாங்களா அப்படின்னு கேட்டா திருடுவாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, கார்பரேட் ஸ்பை, கார்பரேட் கான்சன், இதெல்லாம் வந்து அது கீழே வரும். ஓகே, நான் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு இந்த சைபர் இது வழியா வந்து டேட்டாவை திட்டமிட்டுனா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கான சில
இதையும் நான் அட்டன் பண்ணி பார்த்துருக்கேன். நான் அந்த போஸ்ட்மார்ட்டம் சொல்லுவாங்கல்ல, அதனுடைய இதிலேயே நான் கலந்துக்கிட்டு சில ஆராய்ச்சிகளை வந்து அதனுடைய இப்படிதான் அதெல்லாம் கெஸ் தான், ஃபைனலா இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா 6 மாசம் வேலை பார்த்துட்டு நம்ம ஊர்ல ஆறுமுக கமிஷன் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுல அவன் காசு கொடுத்துருக்கா, கார்பரேட்ல பெட் எடுத்துருவான், எதையாவது ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துதான் ஆகும். ஓகே, அந்த மாதிரி சில ஆராய்ச்சி இது பண்ணும்போது பார்த்துருக்கேன். டேட்டா திருடுவாங்க, பட் ஐ டோன்ட் திங்க் தே வில் பிளான் சம்திங் லைக் திஸ். தே ஆர் நாட், ஐ டோன்ட் நோ, கொரோனா மாதிரி அவங்க சைனீஸோ அமெரிக்கன்ஸோ கிடையாது. சைனீஸ் கவர்மெண்ட் அப்ப யார் பண்ணாங்கன்னு தெரியல, இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல, பட் டெஃபினெட்லி தே நெவர் டு இட் பிகாஸ் company reputation is in stake. Sir, I raise this question because one time in front of restaurant motor gate, one car had burned. That's why I raise this question. Okay. Okay, thank you. நன்றி தோழர். Did I answer? Okay, இல்ல பதில் சொல்லிட்டேனா? இல்ல, நீங்க அந்த டெஸ்லா மோட்டார் இந்த ஒரு டெக்னிக்கல் क्वेश्चन ஒன்னு சொன்னேன் நானே. In front of the Tesla motor gate, one Tesla motor car has burned for 1 year, 2 years back. That time they are raising that somebody corrupted their program and this was happened like that they are telling. That's why I raised this question. அது வந்து எரிஞ்சது வந்து இட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர். ஓகே, அது வந்து அது வேற நடந்தது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுதான் சொல்றேன், எரிஞ்சது வந்து இட் இஸ் a failure of the system. பட் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது, அது not because of corporate, இது பர்சனல் வெஞ்சன்ஸ். இல்ல, இட்ஸ் நாட் a corporate vengeance. corporate vengeance-னா வந்து டெஸ்லா கம்பெனி ஸ்டாக் கீழ போணும்ங்கிறதுக்காக அவங்க பண்றது, இன்னொரு கம்பெனிக்காரன் பண்றது, அப்படி கிடையாது. பட் அது நம்ம ஊர்ல தான் சொல்லுவாங்கல்ல, இந்த பாட்டி அந்த பாட்டி, கதை வாட்ஸ்அப் ஸ்டோரி தான் அது. நீங்க சொல்றது வந்து கைண்ட் ஆஃப் வாட்ஸ்அப் ஸ்டோரி, இன்னொரு கம்பெனிக்காரன் வந்து பண்ணிட்டான் அப்படின்னு. ட்ரஸ்ட் மீ சார், அட்லீஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணு கிளியரா தெரியும், we never do it because your company is in stake. நீங்க ஒரு விஷயத்தை பண்ண போய் அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், அதோட கதை முடிஞ்சு, மார்க்கெட் கிராஷ் ஆயிடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியாது ஒண்ணு இல்ல, ஆப்பிள் இந்த சாம்சங் வந்து ரவுண்டு பட்டன் வச்சுட்டாங்கிறதுக்காக $100 million ஆப்பிள் வாங்கினாங்க கீழே. நீங்க சொல்றது உண்மைதான். நாங்க பொய்யான ஆளுங்களை இல்ல மாத்தி பேசுற ஆளுங்களை பெரியார் அம்பேத்கர் வாசல் ஓட்டத்துல அழைக்கிறது இல்ல. அதனால ஐ ட்ரஸ்ட் யூ. நன்றி. அடுத்து தோழர் அம்பேத்கர். வணக்கம் தோழர். வணக்கம். என் பேர் அம்பேத்கர். சோலையார்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம். சொல்லுங்க தோழர். தோழர், இப்பதான் கொரோனா தீவிரவாதத்துல எங்களால மீள முடியல, அதுக்குள்ள சைபர் டெரரிஸ்ட் நெக்ஸ்ட் தீவிரவாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, அறிகுறி? ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு மிரட்டி வைப்பா. அவ வாட்ஸ்அப்ல கொரோனாவை பத்தி ஏதோ எழுதுறாங்க, நான் எனக்கு தெரியும். தோழர், என்னுடைய கேள்வி மேபி 2010 நினைக்கிறேன், அது ஆக்டிங் என்ன பண்ணாங்க, மும்பை சிட்டி போலீஸுடைய சேலரி வந்து பல கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு சேலரியே வந்து அவங்க அக்கௌண்ட்ல போல, அது வந்து உகாண்டா நினைக்கிறேன், அந்த நாட்டுல போயிட்டு அது சென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த இத பத்தி உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நானும் சாரி முடிச்சிட்டீங்களா தோழர்? நான் முடிச்சிட்டேன் தோழர். அது வந்து நான் கேள்விப்பட்டேன், அதை பத்தி என்னன்னு டீடைல்டா எனக்கு தெரியாது. பட் அத வந்து நடக்குது, அது இப்பயும் நடக்குது. அதுக்கு பேரு சைபர் திருட்டு. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற பேச்சு வந்து சைபர் டெரரிசம். இது என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்க பேங்க்ல இருந்து பணத்தை திருடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ரேட் ஜஸ்டிஃபை பண்ணல, அது ஒரு கம்யூனிட்டிக்கோ ஒரு குரூப்புக்கோ ஒரு சின்ன லெவல்ல அதுக்கான டேமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி when compared with cyber terrorism. 9/11 பில்டிங்க இடிச்சதுக்கும் உங்க வீட்டுல இருந்து பணம் திருடுனதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாதுல்ல, ரெண்டுமே தவறாக இருந்தாலும். இப்ப இருக்கிற டாபிக் நம்ம பேசிட்டு சைபர் டெரரிசம், பட் சைபர் தெஃப்ட் நடந்துகிட்டு தான் இருக்கும்.
இல்ல அந்த இட்ட பத்தி, ஏன்னா அப்ப அது பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க, அது உங்களுடைய நாலேஜ் என்ன? இல்ல அது எனக்கு பெருசா தெரியாது. பட் எப்படி பண்ணணும்னா பண்ணலாம், எப்படி பண்றதுன்னு வேணா சொல்லுவாங்க. இந்த இந்த ஏன்னா இந்த மாதிரி நிறைய இப்ப இன்னொருத்தங்க சர்வருக்குள்ள எப்படி நுழையிறது, உங்க போன்ல இருந்து உங்களுக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் எப்படி எனக்கு டைவர்ட் பண்றது, அதெல்லாம் பண்ண முடியும். ரொம்ப சாதாரண விஷயங்கள் அதெல்லாம். ஓகே. ஆனா நீங்க வந்து யூடியூப்ல வந்து மொபைல் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோ ஒண்ணு இருக்கு, பாத்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், உங்க மொபைலை நீங்க எப்படி காப்பாத்திக்கணும், அதுல எப்படிலாம் ஹிட் பண்ணுவாங்க, எப்படி காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில கொடுத்துருந்தேன் நான். அதை வேணா பாருங்க. பட் அதை விட பெட்டர் வீடியோஸ்லாம் இப்ப வந்துருச்சு. பட் ஆனா ஒண்ணு இந்த நிமிஷத்துல நான் என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிற விரும்புறேன்னா, உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டுக்குள்ள உங்க மொபைலுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. there is no way. எவ்வளவு பெரிய கில்லாலங்கடி அந்த பாம்பேல திருடுனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுல கூட யாரோ ஒருத்தர் பண்ணின தவறு வழியாக நுழைய முடியும். அந்த இந்த படத்துல சொல்ற மாதிரி இது ஏமாத்துவானே, அதாவது உங்கள்ட்ட இருக்கிற வீக்னஸ் தெரிஞ்சு இந்த 10 ரூபாயை போட்டு 100 ரூபாய் உங்க பர்ஸ்ல எடுக்கிற மாதிரி. 10 ரூபாய் கீழே போட்டுனா 10 ரூபாய் போய் எடுப்பீங்க. ஓகே, அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருக்கிற உங்க பர்ஸ் அடிக்கிற கதை தான். we will look for the weakness. ஓகே, அந்த இப்ப அந்த வீக்னஸ் எல்லாம் வந்து பார்த்து ஸ்கேன் பண்ணி நிறைய வந்துருச்சு. பட் புதுசா தான் அடுத்த லெவலுக்கு தள்ளிக்கிட்டு தான் இருப்பாங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்து தோழர் ஒப்பிலாமணி. வணக்கம் தோழர். உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. நாங்க தொடர்ச்சியா பல்வேறுபட்ட செய்திகளை மூளையில ஏற்றி இருக்கிறோம். ஆனா இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அவதாரங்களை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி, இன்னும் கூட சொல்ல வேண்டுமானால் மூட நம்பிக்கைகளுக்கு நடைபாவடை விரிக்கக்கூடிய ஆட்சி, இவங்க உங்களை எப்படி அங்கீகரிக்கிறாங்க? உங்களுடைய தேடல்கள், உங்களுடைய கண்டுபிடிப்புகள், அதுக்கான ஒத்துழைப்புகள் இந்த அரசாங்கத்திடம் இருக்குதா? ஒரே ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா நம்முடைய ராமர் பாலம்னு சொல்லி அந்த சேது கால்வாய் திட்டத்தை நிறுத்தினாங்க. அது ஒரு எவ்வளவு பெரிய டெக்னாலஜி, அது கொண்டு வந்தா நமக்கு எவ்வளவு எக்கனாமிக்கல் இது வருதுன்றத கூட என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராமர் பாலம்னு சொல்லி அதை நிறுத்தினாங்க. அது மாதிரி இந்த அரசாங்கம் உங்களுடைய படைப்புகளுக்கு ஏதாவது இடையூறா இருக்கா இல்லையா? படைப்புகளுக்கு இடையூறா இருக்க மாட்டாங்க. கேட்டீங்கன்னா வந்து கருத்துக்களுக்கு இடையூறா இருப்பாங்க. நீங்க படைப்புகளை யாராலும் தடுக்க முடியாதுங்க. எங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் அதுதான். ஓகே, என்னன்னா நான் சிறப்பா ஒண்ணு பண்ணினேன்னா அதை வந்து ஐ கேன் டேக் இட் டு தி குளோபல் மார்க்கெட் சிட்டிங் இன் இந்தியா, சிட்டிங் இன் சென்னை. தட்ஸ் தி அட்வான்டேஜ் ஐ ஹவ். அண்ட் இது எடுத்துட்டு போறதுக்கான மீடியம்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து தடைகள் இல்லை. நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து சில கருத்துக்களை வந்து நம்ம முன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பர்டிகுலரா அதான் சொன்னேன். இந்த லாஸ்ட் இயர் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாஸ்காம்ல இருக்கும்போது சில தடைகள் இருந்தது. அதனால நான் அந்த குரூப்ல இருந்து வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மொத்தம் இருந்த 14 பேர் டிசைடிங் கமிட்டில என்னுடைய சிந்தனைகள் கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் நான் தனி மனித சுதந்திரம் அதெல்லாம் கொஞ்சம் உளறிட்டு இருந்தேன். அது நிறைய பேருக்கு ஒத்துக்கல. இன்ஃபேக்ட் ஐ voted against getting like இந்தியாவில தான் சர்வர் வைக்கணும். ஏற்கனவே இவங்க எப்படிலாம் த்ரெட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நம்ம ஸோ அதெல்லாம் முடியாம போயிடுச்சு. பல விஷயங்கள் முடியாம போயிடுச்சு. அதே மாதிரி இந்த நெட் நியூட்ராலிட்டின்னு அது இன்னொரு சமயத்துல வேணா எல்லாரும் பேசுவோம். நெட் நியூட்ராலிட்டி ஒரு கான்செப்ட் இருந்தது. அதுக்கான சிந்தனைகளுக்கும் இவங்க சரியா ஒத்து வரல. ஓகே, ஸோ நம்ம ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், நம்ம போய் சஜஸ்ட் பண்றோம். உங்களுக்கு தெரியும் எல்லாமே அரசாங்கத்துக்கு வசதிகளா இருக்கிற சமாச்சாரங்கள்லாம் அதுவும் அந்தந்த அரசாங்கங்களுடைய சிந்தனைகளை பொறுத்து அவங்களுக்கு என்ன சரியா இருக்கும், அவங்களுக்கு என்ன ஒத்து வருமோ அதைத்தான் பண்ணுவாங்க. when it is a policy making. பட் என்னுடைய டெக்னாலஜி இன்வென்ஷன் நோ பிளட்.
there are people ready to buy. Okay, and there are people ready to conceive the concept. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை பத்தி கட்டுரை எழுதியிருக்கேன். என்னுடைய பிளாக போய் பாக்குறதுன்னா பாருங்க, டெலிமெடிசனிங் சொல்லிட்டு இந்த இப்ப இன்னைக்கு கோவிட்ல பயங்கரமா பேசிக்கிறாங்க எல்லாரும். ஓகே, இத பத்தி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இப்ப டிஎம்கே பீரியட்னு நினைக்கிறேன், சாரி, ஆமா, அந்த சமயத்திலேயே போய் ஒரு பெரிய சோர்ஸ் வழியா தான் போனோம். போய் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே அது ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி, அரசியல் பேச வேணாம். பட் அந்த சொல்யூஷனை நம்ம எடுத்துட்டு அது அதனுடைய சிந்தனைகள் அப்ப அங்க இருந்துச்சு, யூஎஸ்ல இருந்துச்சு. பட் எனக்கான ரைட் கம்பெனி அங்க கிடைச்சிச்சு. அதை ஸோ வி ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங் இட். இன்னைக்கு வந்து டெலிமெடிசன், நம்ம டெலிமெடிசனை வேற ஒன்றும் இல்லை, இந்த போன் வழியா வந்து நீங்க டாக்டர் கூப்பிட்டு பேசுறீங்களா, வாட்ஸ்அப்ல அவர் வந்து உடனே ஒரு உங்க சொந்தக்கார யாராவது டாக்டர் காய்ச்சலா இருக்கு, இருமலா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் உடனே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்புவாரு, நீங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில இது மெடிக்கல் ஷாப்ல வாங்குறீங்க. இது பெரிய லெவல்ல நினைச்சு பாருங்களேன். வேற உங்க சர்ஜரி வந்து ரிமோட்ல இருந்து பண்ணலாம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அதுக்கான எக்யூப்மெண்ட் கோயம்புத்தூர்ல கூட இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்தேன், பெர்க்லில பண்ணாங்க. அந்த பெர்க்லி ப்ரொஃபஸர் மீட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ சர்ஜரி பண்றது, உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்டை வந்து பாக்குறது, ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணா அந்த பக்கம் டாக்டர் வந்து இப்ப நம்ம பேசுற மாதிரி ஏத்த மாதிரி உட்காந்து பேசுறது, ரிப்போர்ட் படிக்கிறது. நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு நியரஸ்ட் மெடிக்கல் ஷாப் இங்க கிடையாது, யூஎஸ்ல எல்லாம் வந்து சில மருந்துக்கு வந்து இந்தந்த ஏரியால தான் வாங்கணும், உங்களுக்கு நியரஸ்டா இருக்கணும், எப்படி பண்ணணும், இந்த மாதிரி சில கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து இன்டகிரேட் பண்ண ஒரு சொல்யூஷன் பேர் தான் மெடிசன். இதை நம்ம ப்ரொபோஸ் பண்ணும்போது இங்க அக்செப்டன்ஸ் இல்லை அதுக்கான. பட் அப்போ ஒரு ப்ராப்ளம் இருந்தது. வி கான்ட் பிளேம் தட் ஆல்சோ, பிகாஸ் சொல்றது இப்ப இருக்கிற அளவுக்கு டிவைசஸ் வேர் நாட் தேர் வித் தி பீப்புள். தட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஆமா, நல்ல ஐடியா தான், பட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, எடுத்துன்னு போறது சொசைட்டிக்கு ரொம்ப டஃப். நான் சொல்றது 10-12 வருஷத்துக்கு மேல. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப இருக்கிற மாதிரி 5000 ரூபாய்க்கு மொபைல் டிவைஸ் வந்து மொபைல் டிவைசஸ் வேற எக்ஸ்பென்சிவ். 1500 ரூபா போன் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நோக்கியா 1500. ஓகே, அப்ப ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தது. ஓகே, ஸோ டெக்னாலஜி இந்த சென்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. பட் when you want to make a policy decision which is very difficult, கேட்கறது கூட ஆள் இருக்காது. இதையும் நான் வந்து நிறைய கத்திக்கிட்டு தான் இருக்கேன், நிறைய எழுதியிருக்கேன். அவங்களுக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பாலம் கட்டுறதா வேணாமா, பாலத்தை உடைக்கிறதா வேணாமாங்கிறதா பிரச்சனை. நம்ம பிரச்சனை யாரு கேட்க பாத்துக்கலாம். அந்த வர நேரத்துல நான் கவர்மெண்ட் இருந்தா தானே, இல்லைன்னா அடுத்து வர கவர்மெண்ட் செத்துட்டு போகலாம் அப்படின்னு தானே எல்லாம். நன்றி. நெறியாளர் ஒரே ஒரு சின்ன கேள்விதான், அனுமதிக்கலாமா? இல்ல சார், இப்போ ஓட்டிங் மிஷின்ல நம்ம ஒரு சிம்பலுக்கு போடுறோம், அழுத்துறோம், ஆனா வேற சிம்பல்ல போய் விழுதுன்றாங்களே, அது எப்படி டெக்னாலஜியா, அதுல உண்மையா இல்லையா? ஓகே, நான் பெருசா அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணதில்லை. பண்ண முடியுமா? முடியாது. முடியும். பண்ணலாமா வேணாமான்னு சொன்னா முடியும். பண்ண முடியாம ஆக்க முடியும்னா முடியும். there is a technology called blockchain. blockchain ஒரு டெக்னாலஜி ஒன்று இருக்கு. அந்த டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை பேஸா வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணாங்கன்னா பண்ண முடியாது. ஏன் பிளாக் செயின்ல வந்து டெக்னாலஜியில பண்ண முடியும்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு திருத்தி அது ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு அந்த பிளாக்கா இருக்கும். ஒரு ஓட்டுங்கிறது ஒரு பிளாக். இந்த ஓட்டை இந்த பிளாக்ல இருக்கிற சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு வேற இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஒரு நிமிஷம் சொல்லலாமா? பிளாக் செயினை பத்தி நெறியாளர் தோழர் இந்த ஒரு பிளாக் செயினை பத்தி சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஒன்னும் இல்ல, இப்ப வந்து இப்படி நினைச்சுக்கோங்க, ஒரு 4-5 பெட்டி வச்சிருக்கீங்க. ஓகே, ஒவ்வொரு பெட்டிலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க. இதுல ஒரு பெட்டியில உங்க அப்பா பேரு, இன்னொன்னு அம்மா பேரு, உங்க பேரு, உங்க ஒய்ஃப் பேருன்னு ஒரு பெட்டி வச்சிருக்கீங்க. இந்த பெட்டி 3வது பெட்டி திறந்தா உங்க பேர் இருக்கு. ஓகேவா?
ஆனா உங்க பேர் மாதிரி எழுதியிருக்காது. உங்க பேரை டீகோட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் 2வது பெட்டியில இருக்கும். பிளாக் அண்ட் செயினிங். நான் ரொம்ப ஆர்டினரியா சொன்னேன். இதுக்கு பின்னாடி பெரிய டெக்னாலஜி இருக்கு. ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி. இதை பத்தி நான் எழுதியிருக்கேன். இந்த காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜியை பத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஓட்டிங் மிஷினா இருந்தா பண்ண முடியும். ஏன்னா இதுல உங்க பேர் எழுதுறதே வந்து அந்த போன இதுல இருக்கிற கீ ஒண்ணு ஜெனரேட் ஆகும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான். நீங்க நடுவுல இதை கரெக்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஓட்டை வந்து வேற யாருக்காவது உங்க பேரை எடுத்து வேற பேர் எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற கீ வேலை செய்யாது. அது இன்னைக்கு வேலை செய்யணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய செயின் தான் நினைச்சுக்கோங்க. இந்த செயின்ல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பிளாக் செயின் டெக்னாலஜில அந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லாருக்கும் சேம் டைம் இட் கெட்ஸ் சின்க்ரனைஸ்ட். இப்ப நார்மலா நீங்க ஃபேஸ்புக்லாம் வந்து சர்வர்னு சொல்றோம் இல்லையா, அங்கதானே போய் டேட்டா உட்காருது. இது அப்படி உட்காராது. ஒரு 1000 பேர் இருந்தீங்கன்னா 1000 பேர்கிட்டையும் உங்க இன்ஃபர்மேஷன் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணாலும் இன்னொரு இடத்துல இடிக்கும். அது ஒரு பெரிய அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பார்த்துருச்சுங்க. அது ஒண்ணுதான் அதுக்கான சரியான தீர்வு. அப்படி இருந்ததுன்னா ஈஸியா மெஷினே தேவையில்லை. நீங்க வீட்டுல இருந்து ஓட்டு போடலாம். பிளாக் செயின் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் ஆனா பண்ண மாட்டாங்க. நன்றி. தேங்க்யூ. நல்லா சிறப்பா சொன்னீங்க. நன்றி. நன்றி. அடுத்து தோழர் பேர் டாக்டர் திருநாவுக்கரசு. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நான் கோயம்புத்தூர்ல இருந்து திருநாவுக்கரசுங்க. வணக்கம் தோழர். தோழர், நீங்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது சொன்னீங்க அதுல அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா இப்ப இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்கல்ல, இப்ப அது வந்து சாதாரண மக்களையும் வந்து ஒரு அந்த டெக்னாலஜிக்குள்ள வந்தாங்கன்னு ரஷ் பண்றதுங்கிறது வந்து இப்ப அதுல வந்து நம்ம நிறைய இப்ப வந்து பேங்க் ஃப்ராட்ல இருந்து மற்ற கிரெடிட் கார்டு ஃப்ராட்ல இருந்து அதுல வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியுது. அதே அப்படி இருக்கும்போது வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அதாக வந்து கிராஜுவலா டெவலப் ஆகுது. இப்ப நம்ம பேரண்ட்ஸ் இருந்த நிலைமைக்கு நாம இருக்கிறது, நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பா அது அட்வான்டேஜ்ல தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து அதை வந்து ஒரு ரஷ் பண்ணி ஒரு சூழ்நிலையில வந்து கொண்டு வரணும், இது இந்த காலகட்டத்துக்குள்ள அதை வந்து அந்த டெக்னாலஜிஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து சரியான நடைமுறையா? அதனால வந்து சாதாரணமா இருக்கிற மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்கல்ல அப்படிங்கிறது. நம்ம ஒன் பேசலாம். நான் கார்பரேட் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். பட் என்னுடைய சிந்தனை மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். டெக்னாலஜியோ எதுவா இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதன் இதுக்குள்ள போய் நம்ம தலையிடக்கூடாது. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, அவனுக்கு அவன் ஆப்ஷன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. நீங்க சர்வீஸ்னா என்ன அர்த்தம்? உங்க கஸ்டமரோ யாரோ அவனுக்கு எப்படி சர்வீஸ் சரியா தேவைப்படுதோ அந்த அவனுக்கு பிடிச்ச மெத்தட்ல சர்வீஸ் கொடுக்கணும். நீங்க வந்து யாரையும் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில, அதனாலதான் இத்தனை வருஷம் நம்ம வந்திருக்கோம். இப்படி பண்ணு அப்படி பண்ணு நீ சொல்றது அதெல்லாம் யாருக்கு nobody has a right. அந்த சிந்தனைகள்ல பாத்தீங்கன்னா it's not the right thing to do. It is my choice whether I use a mobile phone. I am a technology man. I use a mobile phone to pay. பட் எங்க அப்பா அம்மா வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா they may not know how to use the mobile phone right. ஏன்னா அதுல இருக்கிற இந்த டெக்னாலஜி டிஜிட்டல் போது நம்ம சைபர் டெரரிசத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு தூரம் இதுல பூந்து விளையாடலாங்கிறது தெரியும். ஐ கேன் கெட் இன்டு யுவர் மொபைல் போன் நீங்க பண்ணது எல்லாமே எனக்கு தெரியுமே. சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சரியான என்வாயரன்மெண்ட் இல்ல இதை சரியா கவர் பண்றதுக்கு. சரியான நானே கூகுள் பேல விட்டுருக்கேன். அது வந்து ஒரு டெக்னாலஜி இஷ்யூல தான் விட்டேன். நானு ஆர்பிஐ சப்போர்ட் பண்ணல. அவன் சொன்னா ஆர்பிஐ என்ன சொல்றான், இது வந்து என் கண்ட்ரோல் கீழே வராது. சோ இத பத்தி கிளாரிட்டி இன்னும் கிளியர் கொடுக்கல. இப்ப இன்ஃபேக்ட் பெயிண்டர்ல இருந்து என்னுடைய பெயிண்டர்ல இருந்து கார்பெண்டர்ல இருந்து எல்லாருமே கூகுள் பே யூஸ் பண்றாங்க. சார் கூகுள் பேல அனுப்பிச்சிருக்கு சார் அப்படின்னு போறான். நான் போய் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண அவனுக்கு கிடைக்கலன்னா நான் என்கிட்ட காட்டுவேன், எங்க பாருப்பா பேமெண்ட் இருக்கு. அவன்ட்டு சார் வரல, அவன் என்ன பண்றது? ஸோ இதுக்கான டெக்னாலஜியும் சரியா இல்லை. அதுக்கான இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் சரியான பாலிசி கிடையாது. காமன் மேனா நீங்க அஃபெக்ட் பண்ணி தான் ஆகணும்.
நீங்க எனக்கு டிரான்ஸ்ஃபர் கூகுள் பே பண்ணுங்க, வேற பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறீங்க, இல்ல பேங்க் போயிடுச்சு, உங்க பணம் போட்ட பணம் போயிடுச்சு, அதுக்கான என்வாயரன்மெண்ட்டும் ஃபில் பண்ணல, பாலிசியும் ஃபில் பண்ணல, அதுக்கான சரியான தீர்வுகளும் இல்லை. இந்த நேரத்துல வந்து யூ ஷுட் கிவ் இட் லைக் எ இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஃபோர்சிங் இஸ் நாட் ரைட். இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே தட் இஸ் நாட் ரைட். யூ எஜுகேட் தம். யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் சம்திங், எஜுகேட் unless they are comfortable with. எங்க அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு வாரியாருங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண தெரியாது. நாளைக்கு திடீர்னு எங்க அப்பா இன்னைக்கு வந்து இட் இஸ் நாட் ஓன்லி தட், எங்க அப்பாவுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போறது வந்து அவருக்கு பயங்கர குஷி ஆயிடுவாரு. பிகாஸ் he has a reason to go out. நாளைக்கு எனக்கு இதெல்லாம் மூடிட்டு நீ வீட்டுல இருந்தா புக் பண்ணோம்னா அவர் என்ன பண்ணுவாரு பாவம்? தட் இஸ் ராங். அண்ட் இந்த நாட்டிலே அந்த மாதிரிலாம் இல்ல, ஃபோர்சிங்லாம் எங்கேயுமே கிடையாது இங்க. ஓகே, எனிவே சரிங்க தோழர், சரியான பதில். நன்றி தோழர், நன்றி. நன்றி தோழர். அடுத்து தோழர் கே மணி. தோழர் வணக்கம். வணக்கம். முதலில் இந்த நிகழ்வை தொடர்ந்து ஏற்பாடு செய்கின்ற தோழர் லூர்துசாமிக்கு புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் குறிசைமணி, குருசிலாப்பட்டு, திருப்பத்தூர் மாவட்டம். இப்பொழுது கேள்வி தொடர்கிறேன். கேக்குதா? கேக்குதுங்களா? இந்த உங்களுடைய தொழில்நுட்ப தகவல் இதுவரை படித்திராத, இப்பொழுதுதான் கேட்டிருக்கூடிய தகவலாக, சிறப்பான தகவலாக இருந்தது. அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி: இந்த தொழில்நுட்பம் பெருவாரியாக இந்தியாவில் பெருவாரியாக வாழ்கின்ற உழைக்கும் மக்களுக்கு ஆன தொழில்நுட்பமா, அல்லது அரசு பன்னாட்டு நிறுவனங்களுக்கான தொழில்நுட்பமா? ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி: அரச பயங்கரவாதத்திற்கு இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுமா, பயன்படுத்தப்படுகிறதா? இந்த கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்குது. ஆனா தெரிந்து கொள்ளக்கூடிய கட்டாயத்துல சூழல இருக்கிறோம். இல்ல, அவசியம், எனக்கு அவசியம் புரியுது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய முதல் கேள்வி வந்து என்ன கேட்டீங்க? சாரி. பெருவாரியான உழைக்கும் மக்களுக்குமான தொழில்நுட்பமான்றதுதான் கேள்வி. ஏன்னா தேவையில்லையா? இல்லைங்கிறதான பதில். இல்லைங்கிறதான் பதில். இல்லைங்கிற பதில். பட் அதுல ஒரு செட்டன் ஒரு என்டர்டைன்மெண்ட்னு ஒரு இது இருக்கு இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ அம் நாட் சப்போர்ட்டிங் டிக்டாக். எனக்கு என்னன்னு சொன்னா, ஒரு எளிய மக்களுக்கும் போய் சேரக்கூடிய தொழில்நுட்பமா இருக்கணுமா இல்லையா? அவசியம் இருக்கு. அந்த வகையில ஏதாவது பயன்படுத்தப்பட முடியுமான்றதான். டெக்னாலஜிங்கிறது பொதுவா ஜெனரலா ஒரு வார்த்தை சொல்றேன் நான். டெக்னாலஜிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் பொதுவானது தானே? எல்லாருக்கும் பொதுவானது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. எல்லாருக்கும் பொதுவானது. சரி. அதுல யாருக்கு எந்த இடத்துல உண்மையிலேயே சரியாக பயன்படுத்தினால் அது மக்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். பட் இந்த உலகத்துல எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் அபியூஸ்ட். எல்லாமே ஒரு அபியூஸ்மெண்ட்ல தான் இருக்கு. அது டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, அபியூஸ் லெவல் என்ன அப்படிங்கிறது வந்து பிரகாரம், சூழ்நிலைக்கு பிரகாரம், அவங்களுடைய சொசைட்டிக்கு பிரகாரம் பல விஷயங்கள் இந்த அபியூஸ் லெவல் கூட குறையதான் இருக்கே ஒழிய அபியூஸ்மெண்ட்ங்கிறது அப்படி இருக்கத்தான் செய்யுது. As a technologist, we are not trying to abuse anyone. We are trying to whatever we think of. இதன் மூலம் வந்து எப்படி வந்து ஒரு லைஃபை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் பெங்களூர்ல வச்சிருக்கிற கம்பெனி, ஐ டோன்ட் வாண்ட் டு மார்க்கெட் இட் எனிவே, வெரி ஹை லெவல். இட்ஸ் a company called Maitri Life. We are trying to change aged people life. அதாவது எங்களுடைய பஞ்ச் டயலாக். இப்ப வயசானவங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் கூட எங்க அப்பா இங்கதான் இருக்காங்க சொல்லுவேன். நான்
எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தனி ரூம் இருக்கு, ஏசி இருக்கு, டிவி இருக்கு, யூ ஹேவ் எவ்ரிதிங். ஆக்சுவலா அவர் ஜெயில இருக்கிற மாதிரி என்னை கொண்டு போய் ஊர்ல விடுங்கிறார். ஊர்ல போய் மந்தையில உட்காந்துட்டு போறவங்களை எல்லாம் கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு அதுதான் சந்தோஷம். அவருக்கு இவ்வளவு கொடுத்து அவரை இப்ப நான் ஊருக்கு போகணும்னு துடிக்கிறாரு. தெரியாம வந்துட்டாரு அவன் கொரோனாக்கு. இங்க வர மாட்டார், பையன் அப்ராட் போனேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அப்ப இத எக்ஸ்பீரியன்ஸா, சோ நாங்க என்ன இந்த ஏஜிங் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நாங்க அதை ஒரு லைஃபா மாத்தணும். ஏன்டா நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க we are building a technology to make them to experience their ageness. அந்த ஏஜ்னஸ் அவங்க அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது முடியல. அது எப்படி பண்ணலாம்ங்கறத சிந்தனைகள்ல அதை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜி எல்லாத்துக்கும் ஒரு விவசாயிக்கு அப்ளை பண்ண முடியுமா? முடியும். அத உதாரணத்துக்கு ஈல்ட அவன் வீட்டுல எங்கேயோ இருக்கும், தோட்டம் எங்கேயோ இருக்கும், அதுக்கான கரெக்டான டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம கண்டினியூஸ் ஹீல்னஸ், என்ன ப்ராப்ளம், ஏது ப்ராப்ளம், அவனுக்கு தேவையான ரெக்கமெண்டேஷன்ஸ். உதாரணத்துக்கு மழை வருது, புயல் அடிக்க போகுதுங்கிறதே ஒரு பேஸ் பண்ணது. அதை ஃபர்தரா எப்படி பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஒரு 2011 நீங்க அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு அப்பயே நோக்கியா 1500 ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும். அதாவது அந்த லெவலுக்கு அவங்க யாரு நான் நினைக்கிறத கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு யாரு என்ன ஏன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான தேவையான டெக்னாலஜியை பில்ட் பண்ணணும்னா பண்ணலாம். டெக்னாலஜி எல்லாருக்குமான இதுதான், ஆனா அது கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா இல்ல. இப்ப உதாரணத்துக்கு பிஎஸ்என்எலுக்கும் ஜியோவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். ஜியோ என்ன பண்ணுவான், நல்ல சர்வீஸ் எல்லாம் கொடுப்பான், ஆனா அவனுக்கு எங்க பணம் வருமோ அங்கதான் கொடுப்பான். பிஎஸ்என்எல் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் கொடுத்தாகணும். அந்த இடத்துல எத்தனை இப்ப 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இடங்கள்ல நார்த் இந்தியால எல்லாம் போனீங்கன்னா என்கிட்ட ஒரு பிஎஸ்என்எல் நம்பரே வச்சிருக்கேன் நான். அங்க பிஎஸ்என்எல் மட்டும்தான் வேலை செய்யும். அந்த மாதிரி இருக்கு. சோ இட்ஸ் அ கவர்மெண்ட் டெசிஷன், கொடுத்து ஆகணும். அதுக்கான சிந்தனைகள், அதுவும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எல்லாம் ஃபார்மிங் அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் பெரிய வரம். அது இந்த டெக்னாலஜியை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா சும்மா சொல்ல முடியாது, ஈல்ட இன்க்ரீஸ் பண்ணலாம் பை கிவிங் a right advice at right time. அவர்களுக்கான அர்த்தம் இருக்கணும். சாரி தோழர், இரண்டாவது கேள்வி. இந்த தொழில்நுட்பம், இரண்டாவது கேள்வி, இந்த தொழில்நுட்பம் அரச பயங்கரவாதத்திற்கு பயன்படுகிறதா, பயன்படுத்தப்படுமா அப்படின்றதுதான் முன்னாடி அதுக்கு பதில் சொன்னேன். இன்டைரக்டா பண்றாங்க. சரி இல்ல சார், இப்போ ஒண்ணும் இல்ல, உங்க Facebookல திறந்து டேட்டா நோட் பண்ணி அது பயங்கரவாதம் சார். ஆமா, என்னுடைய யாரு என்ன ஏது அதுக்கேத்த மாதிரி உங்களை இது பண்றது. அதை விட எனக்கு காமன் மேன் எலெக்ஷன்லயே ஜெயிச்சுதானே வந்தாங்க. Facebookல கண்டினியூஸா உங்க நீங்க யாரு என்ன ஏதுன்னு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு தேவையான மெசேஜ் அனுப்பிச்சு அங்க லைட் எரியுது இங்க லைட் எரியுதுன்னு பண்ணி வந்தாங்கல்ல, அது ஒரு வகையான பயங்கரவாதம் தானே. அதே மாதிரி இப்ப இருக்கிறதுக்குள்ள உங்க டேட்டா ஃபுல்லா நீங்க நானும் என்ன பேசிட்டு இருக்கோங்கிறத நான் பாக்கலாம் அப்படிங்கும்போது அது ஒரு பயங்கரவாதம் தானே. அப்ப நான் என்ன செய்யணும், என்னால ஃப்ரீயா பேச முடியாது, நான் கேர்ஃபுல்லா நான் அடக்கப்பட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பாக. நன்றி. லூர்துசாமி கிட்ட ஒரு வேண்டுகோள். சொல்லுங்க. நான் வங்கியில மேலாளரா ஓய்வு பெற்றிருக்கிறேன். இப்பதான் மே மாசம். வர்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த வங்கியில அதான் ஒரு கேள்வி, அது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட. அனுமதி வேணும். இது எங்கிட்ட கணக்கு வைத்திருக்கிற வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு தெரியாமலே வங்கி பணம் திருடப்படுகிறது, அவர்களுடைய பணம் திருடப்படுகிறது. எங்களால அந்த எண்ணை மட்டும்தான் தர முடியுது. நீங்க இந்த எண்ணுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும்தான் தர முடியுது. ஆனா அவர்கள் அந்த எண்ணிக்கையில பேசி அதற்கான இதை பண்றக்கூடிய அறிவையோ அல்லது அந்த 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 மாதிரியான
ஒரு நுட்பமான ஒரு இது அவங்களுக்கு கிடையாது. ஆனா அது எப்படி வந்து தீர்க்கப்படுறது, ஏன்னா தொடர்ந்து அதாவது நம்ம வந்து இந்த அளவுக்கு படிப்பறிவோ அல்லது அனுபவ அறிவு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த தொழில்நுட்பம் ஓரளவுக்கு தெரிந்தவர்களே கூட அவர்களுக்கு பயன்பட முடியாத ஒரு சூழல் இருக்குது. இது வரைக்கும் வந்து அக்கௌண்ட்ல இருந்து பணம் போறது போயின்றா இருக்கு. அது அவ்வளவும் பாத்தீங்கன்னா எளிய மக்கள் மட்டுமல்ல, ஓரளவுக்கு படிப்பறிவு உள்ள அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய கணக்குல இருந்து கூட பணம் போயிட்டு தான் இருக்கு. இது தடுப்பது எப்படி? அதற்கான எளிய வழிமுறையே வந்து ஏதாவது கொடுக்க முடியுமா உங்களால? சார், இப்ப ஜம்தாரான்னு ஒரு சீரியல் பாத்தீங்களா? பேங்க் ஆபீசர் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா, ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு, பியூட்டிஃபுல் வெப் சீரிஸ். சொல்லுங்க. ஒன் ஆஃப் த அதுல வந்து எப்படி இது பண்றாங்க அப்படின்னு காட்டியிருப்பாங்க. எனிவே தட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வருமுன்னு காப்போம் சார். இப்ப நான் எங்க அப்பா அம்மா வந்து நோ டிஜிட்டல் அவேர்னஸ் அவங்க. இப்ப எங்க அப்பா வந்து இன்ஃபேக்ட் இன்னமும் பழைய போன் தான் வச்சிருக்காரு. அம்மா வந்து பேத்திக ஊர்ல இருக்கிறவங்க நாட்டுக்கு எல்லாட்டையும் பேசுறதுக்காக அவங்க ஒரு டச் போன் வச்சிருக்காங்க. நான் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. பிகாஸ் எனிதிங் ஸ்பெசிபிக் அதுல இன்ஃபர்மேஷன் திருட்டு போறான், என்ன கான்டாக்ட திருட்டுவான், அவ்வளவுதானே. அதை தவிர அவங்க நீங்க என்னனாலும் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா அவங்கள்ட்ட இது பண்ணு, இது பண்ணாத எப்படி எவ்வளவு கிளாசிஃபை பண்ணுவீங்க? பண்ண முடியாது. கிளியரா வந்து she doesn't know how to do a bank transaction. அவங்க வந்து இப்போ இபி நான் பே பண்ணணும்னா நான் பண்ணி கொடுக்குறேன் அம்மாவுக்கு. அதுக்கான என்வாயர்மெண்ட்டை நான் என்கிட்ட செட் பண்ணி வச்சுட்டு அதை பாதுகாப்பா பண்றேன். அவங்களுக்கு வந்து ஒரு யூடியூப்ல இருந்தோ வாட்ஸ்அப்லயே ஒரு வீடியோ யாரோ அவங்களும் ஒரு பல குரூப்ல எல்லாம் இருக்காங்க. இருக்கிற வீடியோ எல்லாம் தொட்டு அவங்களுக்கு பெரிய என்டர்டைன்மெண்ட் அது தொட்டு. அதை நாம வந்து இப்படி அதுல வந்து அப்படிதான் வரும் சார். உங்களுக்கு தெரியாம அது முடியாது, ஒரு கஸ்டமருக்கு தெரியாம. சோ கஸ்டமருக்கு நீங்க எஜுகேட் பண்ண வேண்டியது டிஜிட்டலா பண்ணாத அப்படின்னு நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சு நீங்க பேங்க் ஆபீசரா சொல்ல முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. சொல்ல முடியலையே. காமன் மேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைச்சா ஒழுக்கமா பேங்க்குக்கு வா, நானும் உன்னை பார்க்கணும் பாட்டி, அப்பா பேங்க்குன்னு சொல்லுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. If they do not know what they are doing, then they should not do it anything digital. ஏன்னா பேங்க் சொல்லுதே பேப்பர்லெஸ் ஒர்க்கு எதுவுமே வந்து டிஜிட்டல்ல தான் பண்ணணும், இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உள்ள கஸ்டமர் வரக்கூடாதுன்னு சொல்லுது பேங்க். சொல்றாங்க சார், இன்னைக்கு வரைக்கும் என்ஃபோர்ஸ் பண்ணல. இல்ல, they are promoting but they are not enforcing it. promoted, they are promoting, but ப்ரோமோட் பண்றாங்கன்னா நீங்க உங்க பாஸ்டே கேட்க முடியாது. பட் என்னன்னா இதை அட்ரஸ் பண்றதுக்கு சரியான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் இன்னும் இல்ல. காமன் மேனுக்கு இப்போ எனக்கு அட்ரஸ் பண்றது நான் எப்படி பேசணும் எனக்கு தெரியும். ஒரு தடவை பேசுறேன், ரெண்டாவது தடவை கால் யுவர் சூப்பர்வைசர்னு சொல்லுவேன் நான். ஓகே, ஐ நோ ஹவ் டு அண்ட் மை லாங்குவேஜ் அண்ட் எவ்ரிதிங் ஐ கெட் மை ப்ராப்ளம்ஸ் ரிசால்வ்டு. ஒரு காமன் மேனால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் தே ஷுட்ன்ட் டு இட். செகண்ட், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு எங்க அப்பா மாதிரி ஆட்களோ இல்ல ஒரு விவசாயிக்கோ இருக்குன்னா இல்ல. எடுத்தோம்னா ஹிந்தியில பேசுவான் இல்ல இங்கிலீஷ்ல பேசுவான். தமிழ்ல அட்ரஸ் பண்றது கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் மத்த சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு வருவானுங்க. நீங்க லோன் வாங்குறீங்களா இல்ல அது பண்றீங்களா இது அதெல்லாம் தமிழ்ல பேசுவான். ப்ராப்ளம் வந்து பேச போனீங்கன்னா சரியா பேச மாட்டான். ஓகே, இது வந்து பாலிசி லெவல்ல எடுக்க வேண்டியது சார். நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கான அப்படியே ஆனாலும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட்டப் பண்ண வேண்டியது மிஸ்ரபிளி தே ஃபெயில் இன் தட். தகவலுக்கு நன்றி. நன்றி. அடுத்து தோழர் நாகராசன். ஐயா வணக்கம். வணக்கம் தோழர். நான் நாகராசன், திருவள்ளூர் மாவட்டம். 2 கேள்விங்க. சொல்லுங்க தோழர். ஆபரேட்டிங் சிஸ்டத்துல எந்த விதமான ஆபரேட்டிங் சிஸ்டம் சாதாரண பொது காமன் மேன் இணையத்துல பயன்படுத்துக்கு சரியான குறைந்தபட்ச அளவு பாதுகாப்பான, நீங்க சொன்னதுக்கு தெரியுது இணையம் பாதுகாப்பு இல்ல, அப்ப குறைஞ்சபட்ச பாதுகாப்புடன் இணையத்தில் உலாவுவதற்கு எந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் சரியானது?
ரெண்டாவது கேள்வி, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ஃப்ரீ சாஃப்ட்வேர் லினக்ஸ், ஓபன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டு, பெய்டு சாஃப்ட்வேர் iOS, விண்டோஸ், இந்த மாதிரி இதுங்களுக்கு இருக்கிற வித்தியாசங்கள் என்ன? சாதாரண மனிதர்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு கேள்வி தாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முதல் கேள்வி வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காமன் மேன் அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து இன்னும் தெளிவா தெரிய வேண்டியது காமன் மேன் யாருங்கிறது. ஏன்னா இப்ப என் ஒய்ஃப் வந்து சி இஸ் எஜுகேட்டட், ஓகே, அவங்க படிச்சிருக்காங்க, பட் ஷீ இஸ் பீன் ஹவுஸ் ஒய்ஃப் ஃபார் she is married which is about 30 years now. அதனால அவங்க வந்து லேப்டாப் வச்சிருக்காங்க, டிக்கெட்லாம் புக் பண்ணுவாங்க. மொபைலை விட ஐ டோல்ட் ஹர் டு யூஸ் லேப்டாப். அவசரத்துக்கு தாம மொபைல் யூஸ் பண்ணணும், பிகாஸ் எக்ஸ்போஷர் டு தி வல்னரபிலிட்டி, மொபைல் டிவைஸ் ஜாஸ்தி லேப்டாப் தான். அப்ப லேப்டாப்ல நான் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன்? லினக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன், நாட் அ விண்டோஸ். ஏன்னா விண்டோஸினுடைய இன்டர்னல் இருக்கு இல்லையா, தி சாஃப்ட்வேருக்கு முன்னாடி இருக்கிறது, உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு முன்னாடி இருக்கிறது, அதனுடைய கோடே வந்து ஈஸியா பிரேக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது. அதை பிரேக் பண்றதுக்கு நீங்க பெரிய டெக்னாலஜிஸ்டா இருக்க வேண்டியது கிடையாது. ஒண்ணு, நீங்க உள்ள பயங்கரமா இன்டர்னல் போனா டெக்னாலஜினா, இல்லாட்டி நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு அனுப்பி அதை ஓபன் பண்ணும்போது, பிகாஸ் த வே இட் இஸ் பீன் டிசைன்ட் இன் Windows, the installation and everything, it is user friendly. டக் 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 டக்னு அது வாட்டுக்கு நீங்க அது வாட்டுக்கு பின்னாடி வேலையை பார்த்துட்டு போயிரு. இப்பதான் வந்து சமீபத்துல Windows 7க்கு பிறகுதான் அவன் கொஸ்டினே கேட்கறான், இது வந்து வேற சாஃப்ட்வேர் யாரோப்பா இன்ஸ்டால் பண்ணுமா வேணாமான்னு கேட்கறான். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் ஓகே 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 படிச்சு பார்க்காம ஓகே கொடுக்குற பழக்கத்திலே இருக்கிறதுனால இட் இஸ் இது. பட் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஈஸி டு இன்ஸ்டால். It has its own complexities. That is why normal people cannot install anything. You need to have a proper setup. So நான் வந்து இப்போ என் ஒய்ஃபுக்கு வந்து இன்ஃபேக்ட் லினக்ஸ்ல வந்து என்கிட்ட அவங்க சிஸ்டத்துல வந்து வைரஸ் ப்ரொடெக்ஷனே கிடையாது, பிகாஸ் ஐ நோ தட் நோபடி கேன் டேப்பர் இட், பிகாஸ் த வே தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஆர்கனைஸ்ட், இட் இஸ் ஃபார் அட்வான்ஸ்ட். ஓகே, ஸோ இல்ல நான் வந்து பயங்கரமா கண்ட சாஃப்ட்வேரையும் ஓபன் சோர்ஸ் பண்ணணும், இருக்கிற ரோட்ல இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னா லினக்ஸ்ல பண்ண முடியாது, பிகாஸ் there is not so many software available in Linux, பட் விண்டோஸ்ல இருக்கு. ஸோ உங்க தேவைகளை பொறுத்து தான். இல்ல நான் வந்து ப்ரௌசர் தான், வீட்டுல இருக்காங்க ப்ரௌசர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா லினக்ஸ் இஸ் த பெஸ்ட் when it becomes the இது. The same goes for a mobile device also. You have a Windows, you have a Linux, you have Android, இதெல்லாம் இருக்கு. நீங்க லினக்ஸும் பண்ணலாம். பட் என்னன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குன்னு இருக்கிற மாதிரி நீங்க வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல வந்து எவ்வளவு தூரம் ஓபன் சோர்ஸா இருக்கோ அதே மாதிரி தான் விண்டோஸ் மாதிரி தான் அதுலயும் வந்து தி iOS ஒரு அப்ளிகேஷனை வந்து அப்ரூவ் பண்றான்னு வச்சுக்கோமே, அவனுடைய iOS ஸ்டோர்ல இருந்து அதுக்கான அல்காரிதம், அதுக்கான அவன் பண்ணிருக்கிற செட்டப் வந்து iOSல இது. லினக்ஸ்ல நிறைய இருக்காது. ஆண்ட்ராய்ட்ல கண்ட குப்பைகள் இருக்கும், அது கண்டினியூஸா ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு பெரிய டெக்னாலஜிஸ்டா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து iOSல வந்து இது ஆண்ட்ராய்ட்ல வந்து அதுக்கான ஒரு கண்டினியூஸ் டயக்னோசிஸ், கண்டினியூஸா வந்து அன்வான்ட் ஆப்ஸை ரிமூவ் பண்றது, இதுக்கெல்லாம் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதை நீங்க கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணிக்கலாம், அது ஒரு வழி. பட் பிகாஸ் ஆஃப் த காஸ்ட், iOSனுடைய இவ்வளவு பெனிஃபிட்டா கொடுக்கறதுனால, இரும்பு மாதிரி ஒரு வழியை கொடுக்கறதுனால அவனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு உங்கள்கிட்ட காசு வாங்குறான். நீங்க ஒரு போன் வாங்கினீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அவனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வாங்குறான். ஏன் ஆண்ட்ராய்டு போன் ஃப்ரீனா, ஆண்ட்ராய்டு சீப்பா இருக்குன்னா ஆண்ட்ராய்டுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஃப்ரீ, இட்ஸ் அ ஓபன் சோர்ஸ். அதனால என்ன ஆகுது, ஸோ யூ ஹேவ் ஆல் தோஸ் ப்ராப்ளம்ஸ், ஸோ யூ ஹேவ் டு பே ஃபார் இட். பட் சீப்பா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கொஞ்சம் யூ ஹேவ் டு லேர்ன் யுவர் செல்ஃப். அதான் நான் நீங்க அந்த கண்டிஷன்ல வந்து காமன் மேன் வந்து நீங்க பேங்க்லாம் யூஸ் பண்ணாதவா, டிக்டாக் மட்டும் பண்ணுன்னு சொல்லி விட்டுருங்க. Then there is no issues.
இல்லைன்னா வந்து நீங்க காஸ்ட் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து OnePlus ஆண்ட்ராய்டு போனு. ஓகே, பட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதுக்குள்ள நான் ஒரு டெக்னாலஜிஸ்டா இருக்கிறதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய iOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எம்பெட் பண்ணிருக்கேன். OS போட்டு சோ இது போன் தான் இதுல இப்ப உள்ள ஓடுறது ஆண்ட்ராய்டு கிடையாது. இது வந்து some technologies can do it, not everyone can do it. Okay, that's what it is. Thank you. நன்றி. உண்மையிலேயே இந்த 94 நாட்கள்ல இன்றைக்கு நாங்க வேற ஒரு ஜோன்ல இன்னைக்கு போயிருக்கிறோம். அதுதான் தோழர் திருநாவுக்கரசு அழகா அதை சொல்லி காட்டினாங்க. இவ்வளவு நாள்ல ஒரு புதிய ஒரு விஷயம், உண்மையா ஒரு மாணவர் போல கல்வி கத்துக்கக்கூடிய ஒரு மாணவர் போல எதிர்கால தொழில்நுட்ப தீவிரவாதம் அப்படிங்கிறத நோக்கி இந்த சமூகம் எப்படி இருக்கும் அதற்கான விஷயங்களை சொல்லும் போதும் அறிவியல் பார்வையோட, அதுல தோழர் இந்த அவைதான் அறிவியல் குறித்து அதிகம் பேசப்பட வேண்டிய அவை. நாங்க இன்னைக்கும் கொரோனாவுக்கு போய் மாட்டு சாணத்தை பூசிக்கொள்ளாதவர்கள் நாங்கள். அதனால அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய அவர்களை பின்பற்றுவர்கள் வந்து நாங்கள் அறிவியலோடு இணைந்திருக்கக்கூடிய, அறிவியலோட அறிவு எங்களுக்கு கம்மியாக இருக்கலாமே தவிர அதை குறித்த தேடல் எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதனால எங்கள்கிட்ட புரிந்து கொள்வதற்கு ஆரம்பத்துல கடினப்படுவோமே தவிர அதை இப்போ பழக பாடும் புளிக்கும் என்பது போல அந்த விஷயத்தை அதுக்குள்ளால வரது என்பது எங்களுக்கு மிகவும் எளிது. அதனால நீங்க சொன்ன விஷயத்த கூட இப்ப இன்று இரவு கூட நான் வந்து இத கொஞ்சம் ஆன்லைன்ல படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்க பேச, ஏன்னா சில டேர்ம்ஸ் எனக்கு புரியாத இடத்துல கூட அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்னுள்ள விதைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய தோழர் நாகராஜனோ ஐயா உசூர் சிவந்தி அருணாசலமோ வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கூட கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்துல, இப்ப தோழர் மணி அவர்கள் கூட ஒரு பேங்க்ல ஓய்வு பெற்றவர், அவரும் ஒரு வயதுல மூத்தவர் தான், பார்ப்பதற்கு இளமையா தெரிகிறாரு. அவரு கூட இப்ப அதை குறித்த ஆவலோட அடுத்து இந்த விஷயம் ஏதாவது தெரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிற விஷயத்துல உண்மையிலேயே இந்த உரை வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதுவும் நீங்க டெலிவரி பண்ற விதம், நீங்க ரொம்ப தயங்குனீங்க. நீங்க இவ்வளவுலாம் எப்படி சொல்றது, நீங்க இப்படி எல்லாம் ஒரு நர்வஸ் எல்லாம் ஆயிருக்க தேவையில்லை. நீங்க எக்ஸ்ட்ராடினரியா உங்களுடைய டெலிவரி வந்து ஒரு சினிமா கதை மாதிரி நீங்க போகும்போது நாகராஜன் ஐயா அங்க இருந்து அவருடைய மொபைல்ல ஒரு கிளிக் போட்டு கையை உயர்த்துற சிம்பிளா போடுறாரு, நீங்க அப்படி இப்படின்னு இந்த கையை உயர்த்தி அப்படி கற்பனை பண்ணீங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கும் உடனே அந்த திங்கிங் அங்க போகுது. நீங்க அப்படின்னா ஒரு பேச்சாளர் அவனுடைய பேச்சுக்குள்ள அவர்கள் மற்றவர்கள் அந்த கேட்பவர்களை கொண்டு வர்றது இருக்குல்ல, அந்த கலை உங்கள்கிட்ட இருக்கு. உங்களுடைய லாங்குவேஜ் எங்களுக்கு ரொம்ப அருமையா புரிந்தது. அதையும் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு. உண்மையிலேயே இந்த நாள்ல இந்த நேரத்துக்கு நான் நன்றி சொல்லணும்னா, இதை குறித்து எனக்கு நாங்க ஒரு சிந்தனை இல்லாத போது மரியாதைக்குரிய தமிழ் ஆராய்ச்சியாளர் சூர்யா சேவியர் அவர்கள் தான் உங்களை பற்றி சொல்லி உங்களுடைய படைப்புகளையும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய கல்வியையும் சொல்லி இந்த தலைப்பு குறித்தும் நீங்க இந்த அவையில பேசணும் அப்படிங்கிறத எங்க படிப்பு வட்டத்தை கடந்து அவர்தான் யோசிச்சாரு. அவருக்கும் நாங்க நன்றி சொல்ல இந்த நேரத்துல கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி தோழர். அடுத்து இவ்வளவு நேரம் இப்ப எப்பொழுதுமே எங்க கூட எங்க அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்ட தோழர்கள், அதையும் கடந்து பல மாவட்டங்கள்ல இருந்து இணைந்திருக்கிற தோழர்கள், அதையும் கடந்து பல நாடுகள்ல இருந்து இணைந்திருக்கிற தோழர்கள், தொழில்நுட்பம் குறித்து பேசுற இன்னைக்கு வந்து எங்களோட தொழில்நுட்பம் வேலை செய்யல. பேஸ்புக்ல லைவ், யூடியூப்ல லைவ் பண்ண முடியலன்ற ஒரு பெரிய உணர்ச்சி. ஏன்னா இது வந்து ஒரு லெசன். ஆனா நாங்க இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டோம், நைட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஆனா இப்படி இப்ப லைவா பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு டெக்னிக்கலா அது ஜூம்ல அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வருது. எங்களுக்கு நிறைய முக்கியமானவர்கள் வரும்போதெல்லாம் இந்த மாதிரியான நிகழ்ச்சி வந்துடும். உங்களோடதே நாங்க லைவ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்னா இது இன்னும் மாணவர்களுக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி, மாணவர்கள் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஒரு அருமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்வுல நாங்கெல்லாம் இருக்கிறோம். எங்களுக்கு நிறைவான ஒரு சுருக்கமான நிறைவுரை சொல்லுங்க போல. நிறைவுரைனா ஆமா, நிறைவா நீங்க முடிச்சு வைக்கிற உரை. அப்புறம் எங்களுக்கு பர்சனலா சொல்லணும்னா அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்போம். இதையும் நான் சொல்லிக்கணும் போல. ஏன்னா நீங்க வந்து தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றப்ப இந்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட மார்ச் 25 எல்லாரும் கையை பிசைஞ்சிட்டு என்ன பண்ண போறோம்னு உட்கார்ந்து இருந்தப்ப
இந்த அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டம் அறிவியலை நம்புற நாங்க தான் தமிழகத்திலேயே இந்த ஜூம் வந்து இதுவரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கார்பரேட் கையில இருந்த ஜூமை அதை எடுத்து இதுல எங்க அரசியல பேச முடியும்னு அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய கருத்துக்களை தொடர்ச்சியா 94 தமிழகத்துக்கே ஒரு தீப்பந்தமா முதல்ல அந்த நிகழ்ச்சிய மார்ச் 25ஆம் தேதி மாலை நடத்தி தொடர்ச்சியா நடத்திட்டு வரோம். எங்களை பின்தொடர்ந்துதான் இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய அமைப்புகளா இருக்கட்டும், கட்சிகளா இருக்கட்டும், இன்னைக்கு ஜூம்ல இந்த ஜூம் மீட்டிங் நடத்துறோம், வெப்எக்ஸ்ல நடத்துறோம், கூகுள் மீட்ல நடத்துறோம்னா இந்த அரசியல்லாம் பேச முடியும்ன்றத முன்கூட்டியே சொன்னதும் இந்த இயங்கியல்ல மார்க்சிய இயங்கியல்ல அம்பேத்கரிய பெரியாரிய பார்வையில இயங்குற இந்த அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு தான் அதிகம் செஞ்சிருக்கு. அதையும் சேர்த்து உங்கள்கிட்ட சொல்ல, ஏன்னா நீங்க ஒரு தொழில்நுட்பவியலாளர் என்பதனால கூடுதலா, ஏன்னா நாங்க தொழில்நுட்பத்துல ஒரு 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 பெரிய அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தலாம் இந்த விஷயத்துல அப்படி என்பதையும் இந்த காலத்துல நாங்க பயன்படுத்திருக்கிறோம் என்ற சொல்லி உங்களுடைய நிறைவான சுருக்கமான உரைய கேட்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நடுவுல ஜூமை பத்தி ஒரு கதை வந்துச்சே, வந்து அவங்க வீட்டை திருடிடுவாங்க, நாட்டை திருடிடுவாங்க, எப்படி நீங்க அட்ரஸ் பண்ணீங்க? அது தொடர், அது எல்லாருமே கேட்கும் போது அது அப்ப வந்து சில பேச்சாளர்கள் கூட அந்த விஷயத்த எங்கள்கிட்ட முன்னெடுத்தாங்க. அப்ப நாங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி வந்து அவங்க எஜுகேஷன் வந்து ஜூம்ல நடத்தலாம் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஒரு பல்கலைக்கழகம் அறிவிச்சுட்டு அடுத்த 2 நாள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த செய்தியை சொல்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா குறிப்பா நாங்க அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய தோழர்கள் என்ன பண்றாங்க, எங்க இணைப்புல வந்தவங்க அவங்கவுங்க போய் அங்கங்க ஜூம் மீட்டிங் நடத்துறாங்க. அந்த ஃப்ரீ ஜூம் மீட்டிங் காட்டுத்தீ போல பரவிடுச்சு. இதுல என்ன மேக்சிமம் பேசுனாங்கன்னா, இந்த மத்திய அரசுக்கு எதிராக தான் எல்லாரும் பேசுறாங்க. ஸோ அதனால கூட இந்த மத்திய அரசு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் எங்களோட டேட்டாஸ் திருடுனா என்ன பெருசா திருடிட போறாங்க அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் கூட, எங்க டேட்டாஸ்ல ஒன்னும் பெருசா இவங்க எடுத்துக்கிற அளவுக்கு இல்ல. அதனால நாங்க நிறைய பேரு இங்க மேக்ஸிமம் கதவை திறந்து போட்டு வீட்டுக்குள்ள ஒண்ணு இல்ல, கதவை திறந்து போட்டு போறோம் அப்படின்ட்டு அப்புறம் சைன் அப் பண்ணாமையே இதுல ஜாயின் மீட்டிங் வரலாம். அதையும் எங்க தோழர்களுக்கு அறிவுறுத்தி அந்த டெக்னிக்கலா விஷயம், ஏன்னா இப்ப நாங்க பெய்டு அக்கௌண்ட்ங்கிறதுனால நாங்க சைன்இன் பண்ணிருக்கோம். அப்ப தேவையான டேட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அப்படி பண்றவங்கள தேவையான டேட்டாஸ் கொடுங்க, தேவையில்லைன்னா நீங்க சைன் அப் பண்ணாதீங்க, நீங்க டவுன்லோட் மட்டும் ஜஸ்ட் பண்ணி ஜாயின் மீட்டிங் வந்துருங்க அப்படிங்கிற தகவல்களையும் எங்களுக்கு எட்டிய அறிவுல செஞ்சிருந்தோம். இல்ல அத பத்தி நான் அந்த சமயத்துல அது ஒண்ணு இல்லைன்னு ஒரு ஆர்டிகிள் எழுதியிருந்தேன். அதனால மகிழ்ச்சி ஒண்ணு கிடையாது, அதுல என்ன உண்மை அப்படிங்கிறது சொல்லிட்டு எழுதியிருந்தேன். அது அரசியல் பார்வை கிடையாது, டெக்னாலஜி பார்வை எழுதியிருந்தேன் நான். அது டெக்னாலஜில என்ன தோழர், அது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு. இல்ல அது ஒண்ணு இல்ல, வந்து இப்ப வந்து இந்த எக்ஸ்போஸா இருந்தது இவங்களுடைய இந்த நிறைய பேரை சேர்க்கணுங்கிறதுனால இந்த என்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த என்கிரிப்ஷன் வந்து இப்போ மாத்திட்டாங்க. பழைய என்கிரிப்ஷன் வந்து நாட் ப்ராப்பர் என்கிரிப்ஷன். ஓகே, அந்த என்கிரிப்ஷன் டெக்னாலஜி வந்து ஒன்றும் சிறப்பா இல்லை அப்ப, அது இப்ப மாத்திட்டாங்க. அதே மாதிரிதான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம பேசுறதுக்கு ஒரு கார்பரேட் ஸ்பையிங்னா சரியா இல்லாம இருந்திருக்கும், நம்ம பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. நீ காமன் மேனா அப்ப எல்லாரும் வந்து அங்கங்க பேசிட்டு இருந்தாங்க. ஒண்ணு. செகண்ட் வந்து அதுல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாருனாலும் மீட்டிங் ஐடி தெரிஞ்சதுன்னா யாருனாலும் ஜாயின் பண்ற மாதிரி இருந்தது. நீங்க என்ன பண்றீங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றீங்க, அதை வந்து ஒரு 10 பேருக்கு எல்லாரும் ஷேர் பண்றாங்க. ஸோ யாருனாலும் ஜாயின் பண்ணாங்க போது அதை ஜாயின் பண்ணிட்டு பீப்புள் கேன் சென்ட் அ ராங் கண்டென்ட். இப்ப நீங்க அனுமதி இல்லாம யாருனாலும் வந்து இதுல ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க, இல்ல காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்கன்னா நடுவுல வந்து சம்பந்தம் இல்லாம பண்றது. அதுக்கு பிறகுதான் வந்து அந்த சமயத்துல அதுக்கு பிறகு அட்மிட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் பார்த்திருப்பீங்க. வந்த உடனே நீங்க பண்ணும்போது கிரியேட் பண்ணும்போது அட்மிட் பண்ணுங்க, இதையெல்லாம் வந்து இது ப்ராப்ளம், இதை நீங்க எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால யாரும் பயப்படாதீங்க, அதுல நத்திங் ராங் நெட் அப்படின்னு சொல்லிட்டு நத்திங் ராங். அது அப்பயே நாங்க கொஞ்சம் லைட்டா புரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு இதுதான். So conclusion சொல்லிட்டு ஒன்னும் பெருசா இங்க I don't want to say anything big. பொதுவா எல்லாம் சொல்றதான், டெக்னாலஜிங்கிறது எப்பயும் மாதிரி வந்து டெக்னாலஜியோ சயின்டிபிக்ல எந்த வளர்ச்சியா இருந்தாலும் நல்லது இருக்கு கெட்டது. பட் நான் வந்து கன்க்ளூஷன் சொல்றதை காட்டில எல்லாரும் வச்சுக்கிறதுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, யூஸ் இட் ரைட். ஓகே, மீனிங் என்னன்னா
நீங்க இதுல முக்கியமான டேக்கவே நம்ம வந்து சைபர் ரெண்டாவது இருக்கட்டும், அது நம்ம இன்னைக்கு அரசாங்கத்துக்கு அது நாலேஜ் லெவல்ல தான் இருக்கு. நம்ம போய் என்ன பண்ணோம், நம்மளை பாதுகாத்துக்கிறதுல முக்கியம்னா யாரையாவது தெரியாத இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் தெரியாதவங்கிட்ட இருந்து வந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஒண்ணு, அந்த காலத்துல சொல்லுவாங்களா, ரோட்ல யாராவது வாங்கி கொடுத்தா, ட்ரெயின்ல யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிடாத கண்ணு அப்படிம்பாங்கல்ல. பிஸ்கெட்டை கொடுத்துட்டு நகை அடைக்க போற கேஸ் தான் இதெல்லாம். அதேதான். அதே மாதிரி வாட்ஸ்அப்ல அது எந்த கட்சி சிந்தனையாவும் இருக்கட்டும், இடது சிந்தனை வலது சிந்தனை, இடது சிந்தனைன்னு சொல்லிட்டு நம்ம பெரியார் படத்தை போட்டு அனுப்பிச்சோம்னா நம்ம அவசரப்பட்டு கிளிக் பண்ணிட்டு இருக்காரு, அது பின்னாடி அவனா சங்கி உட்காந்துருக்கலாம். அதே மாதிரிதான் இந்த பக்கமும். சோ அந்த இன்ஃபர்மேஷன் ஆத்தென்டிகேஷன், இன்ஃபர்மேஷனை படிங்க, அது கீழே லிங்க் இருக்கா, 1க்கு 2 தடவை யோசிங்க அதை கிளிக் பண்றதுக்கு முன்னால. இது வந்து நீங்க இந்த கொரோனா மாதிரி தான், இதுலயும் நீங்க வந்து உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணிக்கிறல, உங்க நண்பர்களுக்கு சேர்த்து அஃபெக்ட் பண்றீங்க. நீங்க ஓபன் பண்ணி ஒரு விஷயத்த பண்றது மூலம் அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் சிலருக்கு, உங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு அது தானாவே சில மெசேஜா போகலாம். அண்ட் தே மே பி வீக். நீங்க வந்து என்னன்னாலும் படிக்கிறேன்னு சொல்லலாம். நான் வந்து பேங்க்ல அதை யூஸ் பண்றது இல்லைங்க, அதனால ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்க கான்டாக்ட்ஸுக்கு இன்னொரு வந்து அதை யூஸ் பண்ணும். ஸோ அதனால நம்ம எவ்வளவு தூரம் வந்து மெச்சூர்டா இருக்கோமோ அவ்வளவு தூரம் நல்லது. ஸோ ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதுல மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. டெக்னாலஜி வந்து வளர்ந்துகிட்டு தான் இருக்க போது. there is nobody can stop it. ஓகே, நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத பண்ணிட்டு யோசனை பண்ணிக்கோ. ஓகே, ஆல்ரைட், தேங்க்யூ. நன்றி தொடர். உண்மையிலேயே இந்த நேரம் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. எல்லாருடைய முகத்திலையும் மகிழ்ச்சி தெரியுது. இங்க கேலரியில பார்க்கும்போது ரொம்ப அருமையான நிகழ்வு. தொடர்ச்சியா 93 நாட்களாக கொள்கை குறித்தும் தமிழ் குறித்தும் இப்படியே சிந்திச்சுட்டு இருந்தாங்க. தொழில்நுட்பம் குறித்து சிந்திக்கிற ஒரு அருமையான இதை நீங்க எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கும் அதை இப்படி யோசிக்கலான்னு நீங்க உங்களை அழைக்கணும்னு எங்களுக்கு சொன்ன தோழர் சூர்யா சேவியர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கங்களை அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பட்டம் தெரிவித்துக் கொள்ள கடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, நாளை நம்மோடு கலந்து கொள்ள இருக்கிற ஆளுமை நீதிபதியாகவே உண்மையான, இப்ப இருக்கிற நீதிபதிகள் போன்று இல்லாமல் உண்மையான நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னாள் நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள் நம்மோடு நாளை மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு என்ற தலைப்பில் நம்மோடு உரையாற்ற இருக்கிறார்கள். 95வது நாள் கருத்தரங்கை சிறப்பிக்க இருக்கிறார்கள். அதனோடு கூட நம்ம சட்ட விளக்கங்களையும் நமக்கு அளிப்பதற்கு முன்வந்திருக்கிறார். எப்படி தொழில்நுட்பம் குறித்து நீங்கள் தலைப்பிற்கு சம்பந்தம் இல்லாமல் கேட்டாலும் தயங்காமல் பதிலளித்த, அவருக்கு எதிரான கார்பரேட்டுக்கு எதிராகவே கேட்கும்போது கூட நானும் ஒரு கார்பரேட்டிலே இருக்கிறேன் என்று கூட சிரித்து கொண்டே பதிலளித்த தோழரை போன்ற அவரும் அனைத்துக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கிறார். எனவே தோழர்கள், நாளைய நிகழ்விலும் தொடர்ச்சியாக அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். இப்பொழுது மருத்துவ கல்விக்கான இடஒதுக்கீடு ஒரு கேள்விக்குறியாகி அது நீதிமன்றம் வரை சென்று இருக்கிற அந்த நிகழ்வை குறித்து பேசுவதற்காக அவர் நாளை நம்மோடு இணைய இருக்கிறார். எனவே தோழர்கள் முன்கூட்டியே 5:50க்கு இணைப்பில் இணைந்து 6 மணிக்கு நாம் நிகழ்வை துவங்குவோம். இந்த இனிமையான நிகழ்வை ஒரு அறிவியல் குறித்த பார்வையில் அப்படியே ஒரு டிஜிட்டல் உலகத்துக்கு நம்மை அழைத்து சென்ற தோழருடைய இந்த நிகழ்வில் நன்றி கூறி முடிப்பதற்காக தோழர் செம்பியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தோழர் செம்பியன், ஒரு நிமிஷம். அன்மியூட் பண்ணீங்க தோழர். செம்பியன் தோழர் பேசுங்க. வணக்கம். இன்றைய தினம் 94வது நாள் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் வட்டத்தின் படிப்பு வட்டத்தின் நிகழ்வில் மிக சிறப்பாக
நமக்கெல்லாம் அறிவியல் கருத்துக்களை தெளிவாகவும் துணிவாகவும் சில வேளைகளில் நாசுக்காகவும் சில கருத்துக்களை நமக்கு எடுத்து சொன்ன தோழர் வெங்கட் அழகர்சாமி அவர்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தை பற்றிய நிறைய கருத்துக்கள் நமக்கு தெளிவாக எடுத்து உரைத்திருக்கின்றார். அதாவது அது அறிவியல் வளர்ச்சி அது தொழில்நுட்பமாக மாறி, தொழில்நுட்பம் ஒரு போட்டியாக மாறி, அந்த போட்டி தொழில்நுட்பம் பயங்கரவாதமாக உருவெடுத்து நிறைய நாடுகளுக்கும் நாட்டில் வாழும் மக்களுக்கும் சில பயனாகவும் பல வேளைகளில் பயனற்றும் உள்ள கருத்துக்களை தெளிவாக நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார். அந்த வேளையில் இன்று நாம் தொழில்நுட்பத்தை பற்றி தெரிந்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் நாம் அதனை பற்றி மேலும் பல ஆய்வுகள் செய்து அதன் நுட்பத்தை தெரிந்து கொள்ள வகையிலே நமக்கு கருத்துக்களை உரைத்திருக்கின்றார். அவருக்கும் இன்று வரவேற்புரையாற்றிய தோழர் நாகராசன் அவர்களுக்கும், நாளும் ஒரு குரல் வழங்கிய தோழர் நூறுசாமி அவர்களுக்கும், அறிமுக உரையை மிக சிறப்பாக அறிமுகப்படுத்தி நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய தோழர் மதன் அவர்களுக்கும், மற்றும் இந்த முகநூல் வட்டத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும், உலகளாவிய உள்ள அனைத்து இந்த நிகழ்வை நாள்தோறும் செவிமடுக்கும் அனைவருக்கும் இந்த இன்றைய தினத்தின் இந்த மிக சிறப்பான உரை தெளிவாக எல்லாருக்கும் அமைந்திருக்கும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். உண்மையிலே இந்த நாளை மிகச்சிறப்பாக அமைத்து கொடுத்த தோழர் வெங்கட் அழகர்சாமிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கங்களை கூறி, மீண்டும் நாளை மாலை சரியாக 5:50 இணைந்து 6 மணிக்கு நிகழ்வை துவங்குவோம். உங்கள் இங்கு இணைந்திருக்கிற தொழில்நுட்பவியலாளர் வெங்கட் அழகர்சாமி உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர்.